بسم الله الرحمن الرحيم نحمده ونسلم على رسوله الكريم وبعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها صدق الله العظيم. ஜகாத் என்ற அந்த வேலை திட்டத்தை வெற்றிகரமாக இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்துபவர்கள் என்ற வகையில் நேரடியாக ஜகாத் நிறுவனம் தொடர்பாக உங்களோடு நாங்கள் சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் கடந்த ஒரு 2 வருடங்களாக இந்த நாட்டிலே ஜகாத் எப்படி செயற்பட்டு வருகிறது, இந்த நாட்டில் எத்தனை ஜகாத் நிறுவனங்கள் எமது ஊர்களிலே காணப்படுகின்றன, அவற்றுடைய வேலை திட்டங்கள் எப்படி நடைபெற்று கொண்டிருக்கின்றன, அவை எதிர்கொள்கின்ற சவால்கள் என்ன, அவற்றுக்கான நடைமுறை சாத்தியமான தீர்வுகள் என்ன, இருக்கின்ற ஜகாத் நிறுவனங்களில் ஒப்பூற்று ரீதியாக முன்னிலையில் வைத்து நோக்க முடியுமான ஜகாத் நிறுவனம் என்ன, உலகத்தில் இருக்கிற முஸ்லிம் சிறுபான்மை நாடுகளில் ஜகாத்துடைய பிராக்டிசஸ் சம்பந்தமாக எல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்ஹம்துலில்லாஹ் அடியானுக்கு இந்த கலாநிதி கற்கைக்காக கிடைத்தது. என் அப்படியான அனுபவங்களோடு சேர்த்து நானும் உங்களை போன்று ஒரு ஜகாத் நிறுவனத்துடைய பேர்வலை ஜகாத் நிறுவனத்துடைய ஒரு ஆமில் அங்கத்தவர் தலைவர் வந்திருக்கிறார், டிப்யூட்டி பிரசிடென்ட்டும் வந்திருக்கிறார், நானும் ஒரு டிப்யூட்டி பிரசிடென்ட்டில் ஒரு ஆள். ஏன்னா களத்திலிருந்து தான் இதை பேச விரும்புகிறேன். இந்த ஜகாத் நிறுவனங்களை கோட்பாட்டு ரீதியில் பார்க்க வேண்டியிருக்குது, நடைமுறையிலிருந்து பார்க்க வேண்டியிருக்குது, கோட்பாட்டை நோக்கி நடைமுறைத்தை நகர்த்த வேண்டியிருக்குது. ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ் அந்த வகையில் நேரடியாக ஜகாத் நிறுவனங்களின் சமகால நிலை தொடர்பாகவும் ஒரு எஃபெக்டிவான எஃபிஷியண்ட்டான ஜகாத் மேனேஜ்மெண்ட் ஒன்ற எப்படி கட்டி எழுப்பலாம் என்பது சம்பந்தமாகவும் உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். இப்போ ஜகாத் என்று சொல்ல நேரம், ஜகாத் என்று சொல்ல நேரம் 4 விஷயங்கள் கண்டிப்பாக அதில் இருக்கும். குறைந்தபட்சம் 4 காம்போனன்ட்ஸ் இருக்கும். இப்போ நாங்கள் ஜகாத் நிறுவனங்களை நடத்திட்டு போகிற வகையில் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் நாங்கள் இன்ஸ்டிடியூஷன்ற வகையில் நாங்கள் விளங்கணும். 4 விஷயங்கள் ஒரே நேரத்தில் மேனேஜ் பண்ண வேண்டி வரும். அது மிக முக்கியமான விஷயம். ஜகாத்தை பற்றி ஆய்வு செஞ்ச அறிஞர்கள் இமாம்கள் எல்லோரும் சொன்ன ஒரு கருத்து. அதில் முதலாவது இபாதத், ஃபர்ஸ்ட் இபாதத். அதை பற்றி நான் தலைவர் அவர்களும் எங்கள் உஸ்தாத் மன்சூர் அவர்களும் மிக தெளிவாக அது ஒரு இபாதா, அது வணக்க வழிபாடு. புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ் ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ இகாமஸ் ஸலா வ ஈதாஇஸ் ஸகாத். இகாமஸ் ஸலாக்கு பிறகு ஈதாஇஸ் ஸகாத், அது வணக்க வழிபாடு. எனவே அந்த வணக்க வழிபாடு என்ற மனோநிலையோடு, இபாதத்தம் என்ற மனோநிலையோடு, தொழுகை போன்று என்ற மனோநிலையோடு மிக தூய்மையாக அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையிலான தொடர்பு ஏற்படுத்துகின்ற ஒரு செயற்பாடு என்ற வேலை திட்டம் தான் ஜகாத். எனவே அந்த இபாதத் என்ற வகையில் எப்படி குர்ஆனும் சுன்னாவும் தொழுகைக்கு என்ற வழிகாட்டல்களை தந்திருக்கிறதோ அதே போன்று ஜகாத்துக்கும் அழகான தெளிவான வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இபாதா ஒன்று. 2வது ஜகாத் இபாதத்துன் மாலியத்துன், எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம். அதை மறந்துடக்கூடாது. ஜகாத் என்ற வேலை திட்டம் எவ்வளவுமே தங்கியிருப்பது ஃபைனான்ஸில் தான், எக்கானமி தான். எனவே உலகத்திலே பொருளாதாரத்தில் பெரிய அளவு தாக்கம் செலுத்தும் ஜகாத். நாட்டுடைய பொருளாதாரத்தில் பெரிய அளவு தாக்கம் செலுத்தும். ஜகாத்தை தருபவர்களும் எக்கானமியை தான் தராங்க, வெல்த்தை தான் தராங்க. எடுக்கிறவர்களும் வெல்த்தை தான் எடுக்கிறாங்க, எடுத்து கொடுப்பவர்களும் வெல்த்தை தான் கொடுக்குறாங்க, எடுப்பவர்களும் அதை தான் எடுக்கிறாங்க. எனவே ஃபைனலி எக்கானமி. எனவே இந்த பொருளாதாரத்துடன் சம்பந்தப்பட்ட என்ற காரணத்தால் பொருளியல் சார்ந்த நாலேஜும் அவசியப்படுகிறது. பொருளியல் சார்ந்த ஒரு அக்கௌண்டன்ட், பொருளியல் நிபுணத்துவம் பெற்றவர்கள், ஒரு ஊரை எப்படி பொருளாதாரியாக கட்டியெழுப்புவது, சஸ்டைனபிள் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இதெல்லாம் இங்கே வரும். அந்த வெறுமனே ஏற்கனவே சொல்லப்பட்ட ஜகாத் எடுத்தாம் கொடுத்தாம் அல்ல, வெறுமனே இந்த உலமாக்களால் மட்டும் இது செய்யலாம். அது இபாதா, அதை ஏற்கனவே சொல்லிட்டோம். இபாதா பகுதியில் அதில் வந்துருப்பது வீண கொஞ்சம் அந்த எக்கனாமி பார்வைகள் உள்ளவர்கள் தேவைப்படுகிறார். ஏற்கனவே உஸ்தாத் அவர்கள் வழங்கப்படுத்தினோமா எத்தனையோ வகையான பொருட்கள் மீது ஜக்காத்து கடமையாகும்.
எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட காலத்தில் இல்லாத ப்ரொடக்ட்ஸுகள் பிஸ்னஸ் அமைப்பெல்லாம் நவீன காலத்தில் வந்து கொண்டே இருக்கும். எனவே புதிய புதிய ஆய்வெல்லாம் தேவைப்படும். இபிஎஃப் வந்திக்குது, இடிஎஃப் வந்திக்குது, கிராட்டிவிட்டி வந்திக்குது, பென்ஷன் வந்திக்குது, கிரிப்டோ கரன்சி வந்திக்குது, எல்லாம் கண்ணுக்கே விளங்காது. டிஜிட்டல் நாணயங்கள் வந்திக்குது. உதாரணமாக கம்பெனி பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் வந்திக்குது, ஷேர் மார்க்கெட்ஸ். இப்போ எப்படி இப்போ இதை இந்த எக்கனாமி எப்படி கொண்டு வந்து ஃபிக்குக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுற அப்போ இது ஒரு பெரிய பகுதி. அது அப்போ அதான் விஷயங்களை பார்க்க வேண்டியது. எனவே தான் ஏற்கனவே சொல்லப்பட்ட பிறகு வருடாந்தம் எக்கனாமிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஜக்காத்துடைய எக்கனமி பகுதியை ஆய்வு செய்கின்ற மாநாடுகள் உலகளாவிலேயே அமல்படுத்தி கொண்டே இருக்கிறான். நான் படுத்தினேன், தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்கிறான். கடைசியாக கூட மலேசியா நடந்துச்சு, 1 வருஷம் நடந்து கொண்டே இருக்கும். ஏன்னா எக்கனாமிக்கு ஏற்பமாய் புதிய புதிய ஃபத்வாக்கள் தேவைப்படும், புதிய பார்வைகள் தேவைப்படும், வித்தியாசமான கான்டெக்ஸ்ட்கள் தேவைப்படும். இதை ஜக்காத் மேனேஜ்மெண்ட் இருக்கிற நாங்கள் வழங்கணும். இதுவும் ஒரு பிரதான பகுதி. விரிவாக பேசுறதுக்கு நேரம் இல்லை, தரப்பட்ட நேரத்துக்குள்ள முடிக்கவும் என்ற காரணத்தை நான் சொல்ல விஷயங்களை கொஞ்சம் தொட்டுக்கொண்டு போகிறேன். டிஸ்கஸ் பண்ணலாம். 2வது 3வது ஜக்காத் என்பது ஒரு சோசியோலஜி. பப்ளிக் கொண்டு மைன பெரும் யார் நம்ம பப்ளிக் ஜக்காத்தை கொண்டுபிட் பண்ணுறாங்க இருக்கிறாங்க. ஜக்காத்து தாராக்கள், ஜக்காத் கடமையாராக்கள், அது ஒரு குரூப்பிக்கிறாங்க. யார் இவருன்னு பார்க்கணும். அதை 2வது ஜக்காத்தை கலெக்ட் பண்ணுற டீம். இப்போ நாங்கள் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஜக்காத்து கூட பெறுகின்ற பெறுநர்கள் முஸ்தஹிக்கூன், ரிசீவர்ஸ், பயனாளிகள் என்று அது எத்தனையோ வகை. இப்போ ஏற்கனவே சொன்னால் 8 வகையை நாக்களிக்கிறார். குர்ஆனை கற்றுப்போ 8லேயும் ஒவ்வொன்றிலையும் 10 ரூபா கேட்டகரி. ஃபக்கீரில் 10 ரூபா கேட்டகரி, மிஸ்கீனில் 10 ரூபா. இது உங்களுக்கு தெரியும், நடைமுறை 50 தானே. அது கட்டு இது கட்டு இது கொடுக்குன்னு சொல்கிறதே ஒவ்வொன்றிலையும். ஃபீஸாபி இல்லாமல் எத்தனையோ கேட்டகரி செய்யுது. முஅல்லஃபத்து குலூபில் எத்தனையோ கேட்டகரி செய்யுது. அப்போ அது 4வது கான்ட்ரிபியூட்டர்ஸில் அடங்காத, ரிசீவர்லேயும் அடங்காத, மேனேஜ்மெண்ட்லேயும் இல்லாத ஊரில் பெரிய ஒரு கூட்டம் பார்த்து கொண்டிருக்கிறேன். என்ன செய்யறது? பெரிய ஒரு கூட்டம் 90 விதமான ஆட்கள். என்ன நடக்குது? இம்பேக்ட் என்ன? 10-20 வருஷமா ஜக்காத்தை செய்கிறாங்க. என்ன செஞ்சாங்க? வறுமையாக ஒழிச்சாங்க? சரியாக குடிச்சாங்களா? சொல்கிற சரி தானே? இது இல்லை தானே? எனவே சொசைட்டி. எனவே நாங்கள் நினச்சி கொள்ளப்படாது. இபாதத்து அவரோடைய இவருடைய சம்மந்தப்படி கான்ஃபிடென்ஷியலாக முடிச்சுட்டோம்னு ஒன்று இல்லை. 100% வாக சொல்லுவோம். டிரான்ஸ்பேரன்சி அவ்வளோ டிரான்ஸ்பர் பப்ளிக் ஓரியன்டேஷன் உண்டிக்குது இல்லை. அப்போ சமூகவியலில் பெரிய அளவு தாக்கம் செலுத்தும். சமூகவியலில் அது பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் பின்னால் எப்படியெல்லாம் இம்பேக்ட் ஏற்படுத்தும். பார்வையாளர் இருக்கிறார்கள், விமர்சகர் இருக்கிறார்கள், எழுத்தாளர் இருக்கிறார்கள், நியாயம் இருப்பார்கள். என்ன ஃபைனான்ஸோடு இது பண்ணும்போதும் கண்டிப்பாக வகை சொல்லுவோம். அது குர்ஆனும் சொல்லும், சுன்னாவும் சொல்லும், சமூகம் சொல்லும். அது அரசாங்கமாக இல்லாவிட்டாலும் கூட. எனவே சொசைட்டி இம்பேக்ட். 4வது அட்மினிஸ்ட்ரேஷன், மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது ஜக்காத்தில். இதுதான் இப்போ நான் நீங்கள்லாம் அந்த இடத்துல தான் நிற்கிறேன். மேனேஜ்மெண்ட் முகாமைத்துவம் செய்ய முடியாது. ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு தானே, வெல்த் மேனேஜ்மெண்ட்டுக்கு தானே. இப்போ பவர்ட்டி எலிவேஷன் ஜக்காத் நிறுவனத்தில் டார்கெட் பவர்ட்டி எலிவேஷன் வச்சுக்கோங்களேன். ஊருடைய அந்த குறிப்பிட்ட கிராமத்துடைய வறுமையை எலிவேஷன் சொல்கிறது பேர் ரிடக்ஷன் சொல்லுங்களேன். வறுமையை என்ன செய்கிற குறைக்கிற என்ற டார்கெட். இது எப்படி செய்கிற? ஒரு டேட்டா இல்லை, ஸ்ட்ராட்டஜிக் பிளான் இல்லை, லாங் டேர்மும் இல்லை, ஷார்ட் டேர்மும் இல்லை. எவ்வளோ சேர்க்கணும்னு தெரியா, எவ்வளோ கொடுக்கணும்னு தெரியா, யாரும் கொடுக்கணும்னு தெரியா. அப்போ ஒரு மேனேஜ்மெண்ட் உண்டு, எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் உண்டு இல்லை. அப்போ எப்படி இந்த நிறுவனம் அடைய பார்க்குற எதை சாதிக்க பார்க்குறது? எனவே மேனேஜ்மெண்ட் என்று இருக்குது. அப்போ ரசூல்லா காலத்தில் இருந்த மாயா மேனேஜ்மெண்ட் பையனை தான் பேசுகிறேன். சஹாபாக்கிற காலத்துக்கு 3 பேர் ஆகிக்கணும், 5 பேர் ஆகிக்கணும், ஒரு அரசாங்கமே ஆகிக்கணுமா? அப்போ அது அந்த சிறுபான்மை நாட்டு அந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எப்படி இருக்கும்? எங்களோட ஊரில் எப்படி இருக்கும், உங்களோட ஊரில் எப்படி இருக்கும்? ஒரு ஊரில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் இன்னொரு ஊருக்கும் சரி வர மாட்டாது. நான் என்ன சொல்கிறேன்டா, இது கால மாற்றங்களுக்கு இப்போ மேனேஜ்மெண்ட் அமைப்பு வித்தியாசமானும் ஆனால் முக்கிய எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். 4 விஷயங்களும் குறிப்பாக இந்த கம்போனன்ட்ஸ் தான் ஜக்காத் இன்ஸ்டிடியூஷன்ஸ். எனவே கொஞ்சம் தொழுகையை விட பாரம், தொழுகையை விட எந்த தொழுகையில் ஒரு அமைப்பு போய்த்து இது அது இண்டிவிஜுவலோடு போகும். தொழுகை இண்டிவிஜுவலோட பெரும்பாலும் போகும். இது மிச்சம் ரிஸ்க். ஆனால் பொறுப்பான வேலை அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம், செய்ய ரெடி ஆகிக்கிறோம். அதை இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ட் ஆக்கிறதும் எஃபெக்டிவ் ஆக்கிறதும் இங்கே என்ன செஞ்சுக்கோம் வந்திருக்கிறோம். மிஸ்காத் நடத்துகிறதே நிறுவனம். இது முக்கியமான அந்த அமருடைய நோக்கமே தான் எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் தான். இந்த தெளிவுகளோடு கூடியதா. என் அன்புக்குரிய சகோதரர்களே, 4 விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் இதில் குறிப்பாக அடுத்து வாங்க. இது அடுத்த ஸ்லைட். செகண்ட் பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ண விரும்பின செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, ஜக்காத் என்று சொல்கிற நேரம் அதுக்கு சொல்லி ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது.
அப்ஜெக்டிவ்ஸ், ஜக்காத்துடைய இலக்குகள் இது, மக்காசித் ஜக்காத்துன்னு சொல்லுவாங்க, ஜக்காத்துடைய அஹ்தாஃப் இது. அப்போ ஜக்காத்துடைய சிஸ்டத்தை நாங்கள் அமுலாக்கி கொண்டு போகிற நேரம் இந்த இலக்கெல்லாம் இவ்வளோ விஷயம் இது. உதாரணத்துக்கு கேட்பாங்க, ஒருத்தர் கேட்பாங்க, நீங்கள் ஜக்காத் நிறுவனத்தை ஏன் நடத்துறீங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஏன் நடத்துறீங்கன்னு கேட்பாங்க. என்ன பதில் சொல்லிருப்பேன்? என்ன பதில்? அதனால செஞ்சு கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தில் ஆமீர் ஒன்று குரூப் ஒன்று செய்ய சொல்லிங்க, ஆமீர் ஒன்று நான் பங்களிப்பு செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஏன்னா அது ஜக்காத்தினோட எதிர்பார்க்கப்படுகின்ற பதிலே அல்ல. அதுக்கு சொல்லணும் என்றால் இஸ்லாத்தில் அமலாக்கப்பட்டிருக்கிற ஜக்காத் இந்த சிஸ்டத்துக்கூடாக பல இலக்குகள், மல்டிபிள் ஒப்ஜெக்டிவ்ஸ், அதுகளை அடைகிறதுக்கு தான் இந்த மெக்கானிசத்தை என்ன செஞ்சுக்கிறோம், நாங்கள் கொண்டு வந்துக்கிறோம். முதல்ல பல விஷயம் வேகமாக சொல்கிறேன். ஒன்று ஆன்மீக ஒழுக்க விருத்தி. இது உங்களுக்கு லேசாகிக்கும். பிறகு நான் கடைசியாக முடிப்பேன். இந்த ஸ்லைடை கொண்டு ஒரு இடத்துல முடிப்பேனா எங்களோட ப்ரெசன்டேஷன் ஒரு பாயிண்டில், கடைசியாக ஒரு பாயிண்டில் முடியும். இன்ஷா அல்லாஹ் அதை நீங்கள் சரியாக ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த இலக்கும் அதுவும் சேர்ந்து இதாகும், தெளியாகும். ஜக்காத் நிறுவனம் ஆன்மீக ஒழுக்க விருத்தி அடைகிறதா, சமூக நீதி, வறுமை குறைப்பு, சமூக நல மேம்பாடு, நிலைபெயரான பொருளாதார வளர்ச்சி, மனிதவள உருவாக்கம், கெப்பாசிட்டி பில்டிங், மார்க்கத்தை பலப்படுத்தலும், சமூகத்தை வலுவூட்டுவதும், சமூக ஒற்றுமை, மதங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம். வெரி ப்ராட் அப்ஜெக்டிவ்ஸ். அப்போ எப்போவுமே ஜக்காத்தை பற்றி பேசும்போது கூடுமா கூடாதா சண்டை மட்டும் தான் இருக்குது. அது கூடுமா, இது கூடாதா, அதுக்கு எப்படி கேல்குலேட் பண்ணுற, இதுக்கு எப்படி பிக்கப் பண்ணுற, அவர் என்ன சொல்கிற, இவர் என்ன சொல்கிற. அந்த என்னென்னா இந்த ஒப்ஜெக்டிவ்ஸை பற்றி ஏற்கனவே சொல்லப்பட்ட மாதிரி உமர் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அந்த ஒப்ஜெக்டிவ்ஸை விரிவாக விளங்கினார். அதனால தான் எல்லா செல்வங்களுமே ஜக்காத்து கடமை என்று சொல்லி, அப்போது மாத்திரம் ஜக்காத் பெரிய அளவு கலெக்ட் பண்ணிடணும்னு சொல்லி கலெக்ட் பண்ண ஜக்காத்தை அழகாய் பண்ணதால இந்த ஒப்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையும் சக்ஸஸாக அடைஞ்ச ஒரு தலைவர்கள் ஒரு ஆள் அவர். தனியான புஸ்தகங்கள் எழுதப்பட்டது உமருடைய சக்ஸஸ்ஃபுல் ஜக்காத் மேனேஜ்மெண்ட் சொல்லி தனியான ஆய்வு கட்டுரைகள் இது. அந்த அளவு தூரம் லேசான விஷயம் அல்ல. இன்றைக்கு அரசாங்கங்களுக்கு கூட என்ன செய்யலாம், எடுக்கலாம் சில முடிவுகள் அங்கிருந்து. ஹைரத் இது இலக்குகள், இவ்வளோ இலக்குகளை அடைகிறது ஜக்காத்தின் நோக்கம். எனவே இதுக்கு என்ன ஒன்றுமெண்டா ஒரு வினைத்திறன் மிக்க ஜக்காத் மேனேஜ்மெண்ட் அவசியப்படுகிறது. ஜக்காத் மேனேஜ்மெண்ட் அவசியப்படுகிறது. நிறுவனம் அவசியம். அதுக்கான ஆதாரம் சூரத்து தௌபால 60ஆம் வசனம், இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாக்கீன் வல் ஆமிலீன அலைஹா. ஜக்காத்து பிறத்தகுதியானவர்களில் 3வது இடத்திலே வைத்து அது பார்க்கப்பட்டது. வல் ஆமிலீன அலைஹா. அது எப்படி மொழிபெயர்க்கிறேன்னா ஒவ்வொருமா மொழிபெயர்ப்பாங்க. ஜக்காத்துக்காக உழைப்பவர்கள் என்று சொல்றது மிக பொருத்தம். ஜக்காத்துக்காக உழைப்பவர்கள் அரபு மொழியிலே சுஆத் என்று சொல்லத்தான் இமாம் தபரி சொல்லுகிறார். தஃப்சீர் செய்யும்போது அந்த ஆயத்து இமாம் தபரி, இமாம் இப்னு கஸீர் போன்றார்கள் அந்த பிரயோகத்தை விளங்கப்படுத்தும் போது அல் ஆமிலூன அலைஹான சுஆத் அஸ்ஸாஇ என்றால் ஒன்றுக்காக உழைக்கிறார், எஃபெக்ட்ஸ் எடுக்கிறார். சுஆத் என்றால் ஜக்காத்துக்காக உழைப்பவர்கள் என்ற கருத்தை தான் குர்ஆன் சொல்லியிருக்கிறது. குர்ஆன் இங்க ஜக்காத் நடைமுறைப்படுத்துறதுக்கு அரசாங்கம் முடிக்கும்னு சொல்லலை. குர்ஆன் எங்கேயும் சொல்லல. தொழுகை அமுல்படுத்துவதற்கு அகீமுஸ்ஸலா வஆத்து ஸக்கா, அரசாங்கம் இருந்தோ இல்லையோ தொழுகை நடப்பாகும். அதையும் அரசாங்கம் இருந்தோ இல்லையோ நோன்பு அமுலாகும், அரசாங்கம் மீந்தோ இல்லையோ ஜக்காத் அமுலாகும். அவங்கவுங்களோட கெப்பாசிட்டிக்கும் சக்திக்கும் ஏற்ப. எனவே தான் குர்ஆனில் அந்த மாதிரி ஒரு நிபந்தனை கொண்டு எங்கேயுமே போட்டில்லை. ஆனால் இந்த குர்ஆனிய வசனம் இஸ்லாமிய வரலாற்றில் அரசாங்கங்கள் இருந்து அமுல்படுத்துது, அது வேறு விஷயம். அதனால தான் அரசாங்க ஃபிக்ஹ் டாமினன்ட் ஆயிடுச்சு. அரசாங்க ஃபிக்ஹ் வரையும் உதாரணம் வச்சுக்கோங்களேன், இஸ்லாமிய வரலாற்றில் உதாரணமாக இமாம் அபு ஹனீஃபா வாழ்ந்த காலத்து இஸ்லாமிய அரசாங்கம். ஏன்னா அங்கே பேசும்போது அரசாங்கத்துடைய முக்கியமான வேலை திட்டங்கள் ஒன்று அரசாங்க ஜக்காத் என்ன செய்கிற இது பண்ணுறது. எனவே அந்த டொமினன்ட். ஏன்னா அந்த நேரம் பேசும்போது ஆமீன் அலைஹான அப்பாயிண்ட் பண்ணுவோம் எதால் கவர்மெண்ட்டால். ஏன்னா கவர்மெண்ட்டில் ட்ரெஷரில் அது உண்டு, வருமானத்து இன்கமில் உண்டு, ஏன்னா கவர்மெண்ட் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசாங்கம் அமைக்க முந்தையே என்ன செய்யப்பட்டுச்சு, ஜக்காத் அமலுக்கு வந்துச்சு. யமன் தேசத்துக்கு முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரும்போது யமன் முழுக்க ரசூலோட கொண்டோல்ல இருக்கல்ல. ஆனால் ரசூலுல்லாஹ் முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்புகிறேன் என்ன சொன்னார், போய்த்து நீங்கள் களிமா சொல்லிக் கொடுங்க. ஒரு தாயியா தான் அவர் போனார், தாயியா களிமா சொல்லிக் கொடுங்க. ரெண்டாவது ஓகேன்னு சொன்னால் தொழுக, ஓகேண்டா ஜக்காத். அப்படி சொல்லிக்கு வந்தால் இங்கே சொன்னாங்க ஒஹது மின்னாகினியாகியும் அந்த ஜக்காத் அங்கேக்கிற பணக்காரரிடம் எடுத்து துரத்துவாலா ஃபுக்கராகும், அங்கே இருக்கிற வறியவர்களுக்கு நீங்கள் கொடுத்துருவோம்.
அதை இமாம் ஷவுகான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதை விளங்கப்படுத்தும் போது ஹதீஸை விளங்கப்படுத்தும் போது ஃபத்துஹுல் கதீர் நைல் லௌத்தாரில் சொல்வார்கள் என்றால் அவர் என்னன்னா நிர்வாக லேசிக்காக சில பிராந்தியங்களை பிரித்து 4-5 ஜக்காத் கமிட்டி உருவாக்கினாராம். எங்க யமன்ல. அது என்னத்தை காட்டுது? அவங்கவுங்களோட அறிவு, ஆற்றல், வசதி, கான்டெக்ஸ், சமூக நிலையை பார்த்து நிறுவனங்கள் என்ன செய்ய அமைய பெறலாம். கண்டிப்பாக ஒரு ஹலீஃபா இருந்து கொண்டு, ஒரு பிரசிடென்ட் ஒன்று இருந்து கொண்டு ஆமில் என்ன செய்யணும் நியமிக்கணும். அப்போது மட்டும்தான் ஆமில் பங்கு கொடுக்கலாம்னு சொல்லி அந்த வாதம் இருக்கல. இயல்பாகத்தான் இருந்துச்சு, இயல்பாகத்தான் வந்துச்சு. நிறுவன கட்டமைப்பு அவசியம் என்றதுதான் பேசப்பட்டு வந்துச்சு. அல்லாமிலூன் அலேஹா. ஆனால் அதை பற்றி பேச அதனால் நீங்கள் ஃபிக்குகளை பற்றி பாருங்கள். ஆமிலூன் அலேஹா என்றதை கொஞ்சம் நான் வலியுறுத்த வேண்டியது, கொஞ்சம் விளங்கப்போ தான் நாங்கள் ஆமில் என்ற வகையில் அதை விளங்கப்படுத்தும் அறிஞர்களுக்கு மத்தியில் வித்தியாசமான நிலைப்பாடுகள். உதாரணமாக பாருங்கள், அபு ஹனீஃபாவை சொன்னார்கள்டா அரசாங்கத்தான் நியமிக்கப்பட்டவர்னு சொன்னார்கள் ஆமிலூன் அலேஹா. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி என்ன சொன்னார் என்றால், ஆமிலாக வருபவர்கள், அரசாங்கம் சொல்லல, ஆமிலாக வருபவர்கள் ஆமிலூன் என்ற பங்கையும் எடுக்கலாம், அதே நேரம் அவர்கள் ஃபக்கீராக இருந்தால் ஃபக்கீருடைய பங்கையும் எடுக்கலாம். ஜக்காத்துக்காக உழைக்கிறார்கள், ஏற்கனவே வசதி ஏற்றவர் இருந்தால் அவர் ஃபக்கீர், எனவே ஃபக்கீருடைய பங்கையும் எடுக்கலாம், அக்காக்கா உழைக்கிற வகையில் ஆமில் என்ற பங்கையும் எடுக்கலாம். இது இன்னொரு வகையான இது என்ன டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன்ஸில் வர்றதுக்கு காரணம் அது ஒரு ஃப்ளெக்சிபிளான இடம். அதான் நான் சொல்ல வரேன். இதில் இறுக்கமான போக்குறதையும் அறிஞர்கள் இமாம்கள் கூட கையாளல்ல. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஒப்புற்றி அவர் என்ன சொன்னார் என்றால், ஆமினுடைய வகையில் செக்யூரிட்டி வருவார். இந்த ஜக்காத் நிறுவனத்துக்கு போடப்பட்ட செக்யூரிட்டி, டாக்குமெண்டேஷன், பதிவுகளுக்கு வரும், ஸ்டேஷனரிஸ் வரும். அந்த சொப்பிரங்களே பயன்படுத்தி ஷாஃபி புக்குகளில் ஸ்டேஷனரிஸ் வரும். அதுக்குடைய இப்படி ஈடுபடுகிற கலெக்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்று 7-10 வகை நாட்கள் ஆமில் கேட்டகரியில் வரும். அவர்களை இதிலிருந்து என்ன செய்யலாம், கவனிக்கலாம். இப்படி வரலாறுல வித்தியாசமான இடத்துல ஆமில் ஒன்ற இடத்துல பலர் வாராங்க. நான் இதையும் சொல்கிறேன்னா இந்த ஊர்களில் இதை கவனித்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அதுக்காக ஆமிலூன் பங்கு எல்லாத்தையும் எடுத்து ஆமில் எடுத்து விடுறதில்ல, ஜக்காத்தெல்லாம் சேர்த்து ஆமில் எடுத்ததில்லை. அதையும் தெளிவாக அறிஞர்கிமாங்க வெளிவாக பேசிக்கிறான். மேக்சிமம் 8 பிரித்தா 1 தான் எடுக்கலாம். மேக்சிமம் அதுக்கும் போகப்பட இந்த நாட்டை பொறுத்தவரை இந்த கலெக்ஷன் மிக குறை என்ற காரணத்தை அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு தெரியும். எங்களுடைய நிறுவனம் வந்திருக்குது, எங்கேயும் பல நிறுவனங்கள் வந்திருக்குன்னா பெரும்பாலும் யாரும் என்ன செய்யறல ஆமில் பங்கெடுக்கிறது இல்லைன்ற அளவுக்கு தான் இருக்குது. அந்த அளவுக்கு நிர்வாக செலவுகள் குறைஞ்சிக்குது. ஃபுல் டைமராக யாரை எப்போயும் பண்ணினால், இந்த பார்ட் டைமரை எப்போயும் பண்ணால், அது செலரி செய்தாக கொடுக்க வேண்டி வந்தால் செலவுகள் வந்து அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண நிறுவனத்துக்கு நல்லா அதை குறைச்சி. நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு ஒரு பங்கு கொடுக்கலாம்ன்றது கருத்து வேறுபாடு இல்லை. அதை கொடுக்கும்போது நியாயமாக குறைச்சி ஒழுங்குபடுத்துகிற நல்ல. ஏன்னா அப்படியான ஒரு சிஸ்டம் இல்லாமல் ஜக்காத் நிறுவனத்தை எஃபிஷியண்ட்டாக இயக்கலான்னு தான் நாங்கள் பேசிக்கிறோம். கட்டாயம் அந்த சிஸ்டம் இருக்கணும். அதை நாங்கள் ஊருடைய எங்களோட கலெக்ஷனுக்கு ஏற்ப செய்யலாம். இதைத்தான் நவீன காலத்தில் உங்களுக்கு தெரியும், மஜ்லிஸ் ரௌருப்பி லிஃப்தா வல் புஹூஸ் என்ற ஒரு பெண்ணாம்பரி ஐரோப்பியா நாட்டில் இயங்குகிற ஒரு உலமா ஒன்றியம் உண்டு. முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழ்கின்ற ஒரு ஐரோப்பா நாடுகள் இருக்கிறாங்களே, அவங்கள நெறிப்படுத்துகின்ற மிக முக்கியமான நிறுவனங்கள் முஸ்லீம் சிறுபான்மை நாடுகள். மஜ்லிஸ் ரௌருப்பி லிஃப்தா வல் புஹூஸ் அவங்க சொன்னாங்கன்னா, முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழ்கின்ற நாடுகளில் பெரும்பான்மையாக வாழ்கிற நாடுகளை விட ஜக்காத்து நிறுவனங்கள் இருப்பது கட்டாயம். அவங்க மிச்சம் பலவீனமான ஆக்களை தான் இருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக ஜக்காத் நிறுவனங்களை அமைத்து அது அழகாக எஃபிஷியண்ட்டாக இயக்குவது கட்டாயம் என்ற கருத்தை கொண்டாங்க. இதில் ஏன் சொல்கிறேன்னா, அந்தளவு தூரம் நவீன காலத்தில் கூட ஆரம்பகால அறிஞர்கள் கருத்துக்களை வச்சு டெவலப் பண்ணி இந்த ஃபத்வாக்கள் கொடுக்கப்பட்டிருக்க மட்டுமல்ல, இப்போ நான் சொல்ல போகிற தகவலேருந்து உங்களுக்கு எல்லாமே கிளியராக வரும். உலகத்தில் இன்றைய உலகத்தில் இந்த பாருங்கள், இந்த ஸ்லைடு சமகால உலகத்தில் நிறுவன ரீதியான ஜக்காத்தின் பிரிவும் 3 சிஸ்டத்தில் போய் தோணிக்குது. இந்த உலகம் முழுக்க ஜக்காத் நிறுவனங்கள் இப்படித்தான் இயங்கி கொண்டிருக்கு. ஒன்று சென்ட்ரலைஸ் ஜக்காத் இன்ஸ்டிடியூஷன், கவர்மெண்ட்டுகளே நடத்துகிற கவர்மெண்ட். முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற எல்லா நாடுகளிலும் இல்லாது, முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற சில நாடுகளில், குறிப்பாக சவுதி அரேபியா, லிபியா, பாகிஸ்தான் மாதிரி நாடுகளில் அரசாங்கத்துடைய டிபார்ட்மெண்ட்டில் ஒன்று ஜக்காத் கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணுறாங்க 100%. அது சொல்கிற சென்ட்ரலைஸ் ஜக்காத் நிறுவனம் குறிப்பாக. இன்னொன்றுக்கு செமி கவர்மெண்ட். இப்போ மலேசியாவிலும் அது இருக்குது, வேறு சில நாடுகளையும் இருக்குது. மலேசியாவில் சிலது கவர்மெண்ட், சிலது செமி அப்படின்னு இருக்குது. உதாரணமாக அரசாங்கமும் ப்ரைவேட்டும் சேர்ந்து செய்யுது. இது ஒரு சிஸ்டம். நான் என்ன சொல்கிறது, இதெல்லாம் மெக்கானிசம். 3வது 100% வாலண்டரி ஜக்காத் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதாவது அரசாங்கத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, செமி கவர்மெண்ட்டும் இல்லை. இதுதானா உலகத்தில் ஆகக்கூடுதானா ஜக்காத் நிறுவனங்கள், அதாவது தன்னார்வ நிறுவனம். முஸ்லீம் சிறுபான்மை நாடுகளுக்கு அவ்வளோ ஜக்காத் நிறுவனங்களும் வாலண்டரி ஜக்காத் நிறுவனங்கள் தான் இருக்குது. முஸ்லீம் பெரும்பான்மை நாடுகளில் கூட பல போதும்
அப்படித்தான் இருக்கும். அது காரணம் இந்த ஆமிலோட பிரயோகம் எப்படி இன்றைக்கு வந்திருக்குது, எவ்வளவு தூரம் சிஸ்டமேட்டிக்கில் வந்திருக்குது, உலக நாடுகளில் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். இங்கு இருக்கிற அறிஞர்கள் சொல்லுகின்ற ஒரு புதிய ஒரு கருத்து அல்ல. இது ஒரு பாரம்பரியமான கருத்து அல்ல, டொமினண்டான கருத்து. உலகத்தில் இருக்கிற எல்லா மஜ்லிஸ் லௌருப்பி, மஜ்முல் ஃபிக்ஹ் இஸ்லாமி என்றெல்லாம் சேர்ந்து எடுத்து உலகத்தில் அமுலாகிக்கொண்டு போகிறாங்க. நாங்கள் கூட சில முக்கியமான நிறுவனங்கள் விசிட் பண்ணி வைக்கிறோம் சர்வதேச ரீதியாக. ஆமில் பங்கு உங்களுக்கு சொன்னால் விளங்கும், மில்லியன் கணக்கு. அவங்களோட ஜக்காத் கலெக்ஷனும் அப்படி கவர்மெண்ட்ல இல்லை, இன்ஸ்டிடியூஷன் இந்த இண்டிபெண்டாக செய்கிற ஜக்காத் நிறுவனங்கள் இருக்குது, மில்லியன் கணக்கு ஆமில் பங்கு போகுது. ஆனால் அவங்களோட கலெக்ஷனும் பில்லியன் கணக்கு, அதனால் இது மில்லியன் கணக்கு போகுது. உதாரணம், இது கருத்து வேறுபாடுகள் கூட இல்லை, அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஆனால் தெரியும் எமது சமூகத்தில் அவ்வளோ போதும் கருத்து வேறுபாடு வந்து போகுது இதில். ரைட். எனவே முஸ்லீம் சிறுபான்மை நாடுகள் நாங்கள் என்ன செய்கிறோம்னா தன்னார்வ ஜக்காத் நிறுவனங்கள் டீக்குது. அடுத்து எங்களுக்கு மெயின் பிரச்சனை இலங்கையில் மத்திய சபை ஒன்று இல்லை, எங்களுக்கு சென்ட்ரல் ஜக்காத் கைடிங் சிஸ்டம் ஒன்று இல்லை. நான் ஒரு கிட்டத்தட்ட 2 கிழமைக்கு முந்தி திக்வலைக்கும் போனேன். அல்ஹம்துலில்லாஹ் அவங்க ஃபோன் பண்ணிக்கிறாங்க, ஃபோன் பண்ணி அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க, மிச்சம் புதுசாக ஆரம்பிச்சுக்கிறாங்க, செஞ்சுட்டு போகிறாங்க. அப்படியே புதுசாக ஜக்காத் நிறுவனங்கள் சுதந்திரமாக அந்தந்த பிராந்தியங்கள் உருவாகி கொண்டு மீக்குது. பாரம்பரியமாக இருந்து வர நிறுவனங்களும் இருந்து வருகிறது. ஆனால் எல்லாத்தையும் கைட் பண்ணுகின்ற ஒரு சென்ட்ரல் மெக்கானிசம் உண்டு இந்த நாட்டில் இதுவரை இல்லை என்பது பெண்ணாம்பரிய என் ஆய்வுன்னு சொல்லுகின்ற ஒரு மிக முக்கியமான கேப். இன்ஷால்லா எதிர்காலத்து இந்த ஆய்வுகள்லாம் சேர்ந்து அங்கே தான் வந்து இன்ஷால்லா முடியும். அந்த இடத்துக்கு போகணும் தான் இல்லையா, இப்படி இருக்கலாம் இல்லையா. கடைசிக்கு அந்த ஊரில் இருந்த பிரச்சனை எங்கள் ஊரை மட்டும் நான் பார்க்குறேன். நான் என் பவுண்டரியை போட்டுக்கொண்டு, பவுண்டரி யார் இஸ்லாமை போட்டு தந்த பவுண்டரி போட்டு தந்து அரசாங்கத்திலே சிஸ்டமிக்கு அதுக்குள்ளே பவுண்டரியை வச்சுக்கொண்டு அதுக்குள்ளே கலெக்ட் பண்ணி அதுக்குள்ளே கொடுத்து போட்டு ஜக்காத்தில் எல்லா இலக்கிலையும் அடைய பார்க்குற போகிறோம். அதுக்கு அடுத்த ஊர் பயங்கர வறுமை போட்டுக்கு இல்லை. அந்த பவுண்டரிஸை யாரும் பார்க்கவே இல்லை, அந்த பவுண்டரி எங்களுக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா எங்கள் ஊரை சார்ந்தவர், எங்கள் ஊரில் அது உங்களுக்கு தெரிஞ்ச சில ஊர்களை பேரை சொன்னாலே பிறகு ஒரு வித்தியாசமும் இல்லை, ஊரோட பேர் வித்தியாசம். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்படி டீசென்ட்ரலைஸ் பண்ணப்பட்டிருக்கு ஒரு மிகுந்த இஷ்யூவாக இருக்குது. ரைட். இலங்கையில் ஜக்காத் எப்படி வருதுன்னு பாருங்க. இப்போ சர்வதேச ஜக்காத் தானே சொன்னது, இலங்கையில் எப்படி ஜக்காத் வருதுன்றா எங்களோட ஜக்காத்து எப்படி போகிறோம்னா அது ஒரு இப்படித்தான் போய்த்து கொண்டிருக்குது. ஒன்று ஜக்காத்து பெரும்பாலும் இண்டிவிஜுவலாக வழங்குறது தான் கூட. உடம்படுறா அதாவது நான் நிறுவனங்களை கூப்பிட்டு கேட்க விரும்பலை, எனக்கு ஒரு அனுபவம் மிக்கின்ற வகையில். சாதாரணமாக ஜக்காத் நிறுவனங்களுக்கு எத்தனை வீதம் கிடைக்கிறாங்க, எத்தனை வீதம் கிடைக்கிறாங்க? நீங்கள் எங்கிறீங்களே 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் சம்மாந்திரம் வந்தீங்களா? மருதம் எத்தனை வருஷம் கூட 95 ஸ்டார் சமாந்திரம் கொஞ்சம் 1973 சரிதான் குட். அப்போ 25 வருஷம் எங்களை வேறு மதிக்கு 30 வருஷம் எங்களுக்கு சரியா இன்னும் மீக்குது. எத்தனை பெர்சன்டேஜ் சும்மா சொல்லுவாங்க, சும்மா என்ன உங்களுக்கு தெரியுமோ தெரியும், அந்த தரவு கூட எங்கள்கிட்ட இல்லை, அவ்வளோ தான் நிலைமை. அதுதான் நிலம் விளைவிக்கோங்க. அதாவது எங்கள்கிட்ட இல்லை, அது குறை சொல்கிறல்ல, எங்களையும் சேர்த்து தான் என்ன அப்படித்தான் நிலைமை இருக்குது. எங்களுக்கு இன்னும் தெரியும் எத்தனை பெர்சன்டேஜ் எங்களுக்கு ஜக்காத்து வாரண்டு நிறுவனத்துக்கு, அவ்வளோத்துக்கும் சின்ன ஒரு பிலோ 20 எஸ். அப்போ பாருங்க இண்டிவிஜுவலிஸ்டிக் அப்ரோச் ஆஃப் ஜக்காத் பிராக்டிஸ் தான் டொமினன்ட் ஸ்ரீலங்காவில். அவ்வளோ ஜக்காத் நிறுவனங்கள் இருந்த போதிலும் கூட. எனவே கருத்து வேறுபாடு ரூபக்கம் வச்சு போட்டு ஜக்காத்துடைய இந்த சிஸ்டத்தை மெக்கானிசம் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் பேச வேண்டியது. அதாவது சரியாக நிறுவனம் மயப்படுத்தப்படாத நிலையில் எதிர்பார்க்குற இலக்கு எதிரும் அடையலை. அது கூட என்ன அவங்களுக்கு தெரியுமோ தெரியும், ஜக்காத் நிறுவனம் அல்லாமல் 3-4 பேர் 4-5 பேர் சேர்ந்து பள்ளிவாசல்கள் சேர்ந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குற முடியும் மிக சில ஊர்களில். அது முந்தி ஆரம்பத்தில் இருந்து தான் நிறுவனமாக மாறி வச்சுப்பது. 2ஆம் கட்டம் முடிக்குது. 4 பேர் 5 பேர் சேர்ந்து கொண்டு அவங்க என்ன செய்யணும்னா பள்ளிவாசல் மட்டுமல்ல ஒரு 5 பிஸ்னஸ்காரன் சேர்ந்து கொண்டு அதுக்கு சொல்ல கூட்டு ஜக்காத், அது ஒரு கூட்டு ஜக்காத் தானே. ஒரு ஆள் கொடுக்காம 5 பேர் சேர்ந்து கொண்டு ஜக்காத் கொடுக்குறேன், அதுக்கு பேர் கூட்டு ஜக்காத். கலெக்டிவ் ஜக்காத்தில் ஒரு வடிவம் தான் அது. அப்படி செய்கிறாங்க. முந்தி பள்ளிவாசல் செஞ்சாங்க, இப்போ என்ன செய்யணும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி 4 பேர் சேர்ந்து நாங்கள் ஒரு கூட்டு ஜக்காத்துன்னு செய்கிறேன். அது நாடு முழுக்க செய்கிறார்கள் மிக சில நேரங்களில். அது சரிப்பில்லையா சொல்ல வரல, அது ஒரு ப்ராக்டிஸ் இந்த நாட்டில் இருக்குன்னு சொல்ல வரேன். அப்படி ப்ராக்டிஸ் இருக்குது. இங்கே எதுவும் ஜட்மெண்ட் பண்ணப்பட மாட்டாதுங்க. இன்ஷால்லாம் உங்களுக்கு அந்த இதை சொல்லி கொண்டு போகிறேன். கிரவுண்டை தான் சொல்லி கொண்டு போகிறேன். 3வது கிரவுண்ட் ஒன்று இருக்குது, இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட், நிறுவனம் மயப்படுத்தப்பட்டாச்சு. 1973ஆம் ஆண்டு தான் எங்களுக்கு கிடைச்ச தகவல்களின் படி, நுணுக்கமான ஆய்வுகளின் படி முதலாவது ஜக்காத் நிறுவனமாயமானது சம்மாந்தூரில் வச்சுன்னு சொல்லப்படுது. 1973ஆம் ஆண்டு.
அந்த வரைக்கும் நான் நிறுவன கட்டமைப்பு உருவாயின இந்த நாட்டில் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முந்தி இருந்துச்சு தனிப்பட்ட முறையில் கொடுக்குற 3 பேர் 4 பேர் செய்த ஒரு இடத்துக்கு கூட அந்த தலைமைத்து மூலம் வந்து செக்ரட்டரிஸ் எல்லாம் போட்டு ஒரு சின்ன செட்டப்புக்கு கூட இருந்தாங்களே, அது அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ கிட்டத்தட்ட 50 வருஷம் எங்களுக்கு இந்த இயக்கம். இலங்கையில் ஜக்காத் நிறுவனத்துக்கு 5 அஞ்சு சாத்தம் 50 தான் வருஷம். ஆனால் எல்லா ஊருக்கும் இல்லை, கிழக்கு தான் நாங்கள் ஸ்டார்ட் ஆகுது. நான் நினைக்கிறேன் அப்படி வந்தால் 30 வருஷம் 40 வருஷம் என்று போகுது. அல்ஹம்துலில்லாஹ் இப்படி போகுது. இப்படி தான் எங்களை சிஸ்டம். இப்போ என்னதையும் மறந்துக்குது 110க்கு மேற்பட்ட ஜக்காத் நிறுவனம் இருக்குது இலங்கையில். அதை கொஞ்சம் ஆய்வு செஞ்சு கொண்டு போய் நான் கஷ்டம் முடிக்கணும்னு சொன்னால் புதுசாக வந்து கொண்டிருக்குது. இப்போ புதுசாக ஃபோன் பண்ணுறாங்க, அதனால் லிமிட் பண்ணிடுறாங்க. அதனால் 100க்கு மேற்பட்டு பொதுவாக போட்டிக்கிறேன். 100க்கு மேலே இருக்குது. உதாரணமாக இப்போ நீங்கள் பேர்வழி எடுத்துக்கொண்டால் பேர்வழிக்கு ஒவ்வொரு ஊருக்கும் ஜக்காத் நிறுவனம் இருக்குது. பேர்வழி சீட்டுன்னு ஒன்று தான் அரசியலில். ஆனால் நீங்கள் பேர்வழின்னு வந்தால் தர்காட்டொன்று கொண்டிருக்குது, சைனா போட்டு கொண்டு ஒண்டிக்குது, மருதானிக்கு மட்டும் ஒண்டிக்குது, மக்கோனிக்குன்னு ஒண்டிக்குது, ஒரு 4-5 இருக்குது. துறைவசம் பண்ணா சில ஊர்களில் முரண்பாட்டு கொண்டு 2-3 கமிட்டியும் இருக்குது. நல்லா உருப்படும். இயக்க ரீதியாக முரண்பாட்டு கொண்டு சேர்ற 10 லட்சத்தையும் 4 லட்சமாக குறைக்கிறாங்க. அது ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒரு சங்கத்துக்கும் நிறுவனங்கள். அது இதெல்லாம் தனியாக டிஸ்கஸ் பண்ணணும். நான் டிஸ்கஸ் பண்ணி மிக ரிசர்ச்சில் நான் சமரியை மட்டும் கூட ப்ரெஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனவே இங்கே மோதிக்கொண்டு ஒரு மதுகபுக்கு ஒரு ஜக்காத் நிறுவனம், இன்னொரு மதுகபுக்கு இன்னொரு ஜக்காத் நிறுவனம், ஒரு இயக்கத்துக்கு ஜக்காத் நிறுவனம், இன்னொரு இயக்கத்துக்கு ஜக்காத், ஒரு நாடும் சரி வராது. ஒரு ஊருக்கும் குறைஞ்சி வட்டு ஒன்று. நாங்களே சொல்லுவோம் இதெல்லாம் தழுவி ஒரு மாவட்டத்துக்கு கூட யோசிக்க வேண்டி கூட வரலாமோ தெரியாது வருது. அல்ஹம்துலில்லாஹ் அதையும் சொல்லணும். அல்லாஹ்வுடைய கிருபையினால் பாசிட்டிவ்கள் இருக்குது. ஜக்காத் இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டதால் வரக்கூடிய பேசுதானோ அல்ஹம்துலில்லாஹ் பாசிட்டிவ் நியாயமான பாசிட்டிவ். அதை நான் சும்மா லேசாக சொல்லிக்கிறேன், சில விஷயங்களை சொல்லிக்கிறேன். இந்த ஜக்காத் நிறுவனங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் எல்லாம் செஞ்சு செய்கிறது அல்ஹம்துலில்லாஹ். மோலா ஜக்காத் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுறது அது முக்கியமான விஷயம். ஜக்காத் நிறுவனங்கள் வந்ததால் அந்த ஊரில் ஜக்காத்தை பற்றி ஒரு அவேர்னஸ்ன்னு வந்துச்சு. ஜக்காத்தை பேசி கம்ப்யூட்டர்லாக பேசுகிறாங்களே, ஆளுங்களை போட்டு கொத்துபாவது வைக்கிற, பயம் பண்ண வைக்கிற, கொஞ்சமாவது நடக்க சில ஊரில் நல்லாவே நடக்கிற. குறிப்பாக இன்ஷா அல்லாஹ் ரமதான் ஆகும்போது மிகவும் துரிதமாக நடந்து கொண்டிருக்கும். எனவே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதில் ஜக்காத் நிறுவனங்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க பங்களிப்பு இருக்குது இந்த நாட்டில். இல்லாவிட்டால் அந்த ஜக்காத் என்பது இல்லா போய்த்து சில நேரங்கள் உண்டு. 2வது, பல முஸ்லீம் கிராமங்கள் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதில் இமீடியட் ரிலீஃப் தானே. வாஷ்ரூம், கட்டட நிர்மாணங்கள், ஊட்டு தேவைகள், இதை பற்றி லிஸ்ட் அவுட் பண்ணலாம். நான் போட்டு உங்களை பார்த்த விலங்கு 20 கலந்து எடுத்தால் அது விலங்கு 30 கடைசிக்கு போடுவாங்க. அதில் என்ன விலங்குதுன்னா நியாயமான வேலை திட்டம் உண்டு நடந்தது அல்ஹம்துலில்லாஹ். 3வது, சுய தொழில், அதுக்கான வேலைகள், சிறு தொழில் முயற்சிகளுக்கு உதவுதல் என்று இன்னொரு வகையான வேலை திட்டம் போகுது. 4, அனர்த்தங்கள், இனக்கலவரங்கள் வரும்போது அனர்த்தங்கள், குறிப்பாக இந்த முறை கூட அனர்த்தம் வந்த போது கூட அவசரமாக இதாகி கலெக்டிவ் ஜக்காத் கமிட்டி சேர்ந்து அவசரமாக செய்வாங்க. ஜக்காத் இனக்கலவரத்தின் போது கூட அது வேறு நடந்துச்சு. கல்வி மேம்பாடு என்ற வகையில் உங்களுக்கு தெரியும். ஜக்காத் எலக்ட்ரேஷனில் பெரும்பாலும் ஃபக்கீர் மிஸ்கீனுக்கு உட்பட்ட கல்வி தகைமை பெற்றவர்களை பார்த்து ஒரு டிஸ்ட் ஒன்று நீங்கள் எல்லா கமிட்டிலையும் வைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அதனோட கல்வி மேம்பாடு அடைவதற்கு ஒரு பங்களிப்பு நடந்தது. அது சமூக தீமைகள் குறையிறதுக்கும் அது பங்களிப்பு செய்யும். வறுமை குறையிற நேரம், குடும்ப ஒழுங்குகள் வார நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக தீமைகள் குறையும். அதுலேயும் ஒரு பங்களிப்பு நடக்குது. தாவா தான் அது. அடுத்தது சமூகத்துக்கு ஒரு நம்பிக்கைன்னு வளருது. அப்படியே ஊரில் ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் முன்னின்று இந்த பணிகளை முன்னெடுக்கிறாங்க, நம்பி கொண்டு வந்து பில்லியன்ஸை தாராங்க. ஏற்கனவே சொல்லப்பட்ட மாதிரி 2 நிறுவனத்துக்கு சல்லி கொடுத்து நினைக்கிறான் மில்லியன் கணக்கு. அது ஒரு கூட்டு ஜக்காத்தா? அது கலெக்டிவ் ஜக்காத்தா இன்ஸ்டியூஷனல் ஜக்காத்தா? எனக்கு கலெக்டிவ் மாதிரி தான் வருது. எஸ், அப்போ பாருங்க, இப்போ இன்ஸ்டியூஷன் அப்போ கொடுத்து தான் நினைக்கிறான் மில்லியன்ஸ் கொடுத்துக்கிறான். எங்களுக்கு தெரிஞ்ச தகவல். அப்போ அது என்னென்னா நம்பிக்கையோட கொடுக்க மாட்டான். நான் சொல்கிறேன், நம்பிக்கையாக கொடுத்தீங்க. அப்போ நம்பிக்கையும் வளர்ந்துக்குது. அப்போ என்ன இதுங்களுக்கு பாசிட்டிவ் நிறுவனத்தை என்ன செய்யலாம், கொண்டு போகலாம். அதாவது இந்த நாடு ஜக்காத் நிறுவனங்களில் நம்பிக்கை இலக்கல்ல, எதிர்பார்க்குறாங்க எல்லாரும் இதை விட எஃபிஷியண்ட்டாக போகணும். நிறுவன ரீதியான ஜக்காத் முறையை நாட்டில் வாழ வைக்கிறது பணியொன்றையும் செய்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து அல்ஹம்துலில்லாஹ். அவங்களோட மட்டத்தில் நிறுவனத்தை வாழ வைக்கிறாங்க. அது ஒரு பெரிய வேலை. அதனால் நிறைய பெனிஃபிட்ஸு. அடுத்து இஸ்லாத்தை தழுவியோர் இஸ்லாமிய வாழ்வுக்கு உதவுது. மோலஃபத்து குழு பண்ண கன்செப்டில் நிறைய ஊர்கள், உதாரணமாக நான் பார்த்தேன் காத்தாங்குடி ஊர்கள் எல்லாம் பெரிய லிஸ்ட் ஒன்றை வச்சுக்கொண்டு பெரிய பங்களிப்பு செய்கிறான். உதாரணம் சில ஊர்களில் சரியான கூட, சில ஊரில் பூச்சியம் நிலையிலே நிற்கிது. அதை டிஸ்கஷனில் தான் செய்யணும். இது எப்படி, அது ஒரு பணி. அப்போ சமூக நல்லிணக்கத்தை கட்டியிருப்பதுலேயும் ஒரு இன்னும் இருக்குது. நான் சொல்ல வரல இது எல்லாத்தையும் பூர்த்தின்னு சொல்லி
எல்லாம் 100% ஜக்காத் நிறுவனம் தேவைப்படாது ஒரு மறுபக்கம். இந்த வேலையெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் போய்கொண்டு இருக்குது. இலங்கை முஸ்லீம்கள் பொருளாதார நிலையம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம். 2025 ஆண்டு நடந்த உங்களுக்கு தெரியும் முஸ்லீம் சமூகத்தில் டேட்டா ஒன்றும் இல்லாத மாதிரி இலங்கை முஸ்லீம் சமூகத்தில் வர்றம சம்பந்தமாக டேட்டா எங்கள்கிட்ட போதாதா? இல்லை, எங்களுக்கு ஒரே ஒரு டேட்டா கவர்மெண்ட் தர டேட்டா. கவர்மெண்ட் சொல்லிக்குதான் ஸ்டட்டிஸ்டிக்ஸில் தனிநபர் வருமானம், ஒரு ஆளுடைய வருமானம் மாதாந்தம் 16,423 ரூபா தானே வறுமை கோட்டுக்கு வச்சுக்கிறோம். 16,423 ரூபா மாதாந்தம் ஒரு ஆளுடைய வருமானம். ஒரு ஆளுடைய வருமானம் வீக்கணும். அதில் குறைஞ்சிட்டா அவர் வறுமை. உதாரணமாக 4 புள்ளி இருந்தால் 4 பேர் இருந்தால் ஃபேமிலியில் எவ்வளோ வீக்கணும்? 30,000 60,000 65,000 மணி வேணும். 5 பேர் இருந்தால் ஒரு 80,000 மணி வேணும். 80,000 ரூபா 5 பேர் இல்லை குடும்பத்துக்கு வருமானம் இல்லாத போது, செலவு இல்லாத போது அந்த குடும்பம் பவர்ட்டி லைனில் வாழும். கவர்மெண்ட் அறிவிச்சு லேட்டஸ்ட் இப்போ ஒரு 2 மாதமாக அறிவிச்சு 2025 2025 குறைஞ்சபட்சம் இந்த டேட்டாவை எங்கள்கிட்ட இருக்கணும். ஃபக்கீரே மிஸ்கினே தெரிவு செய்கிற நேரங்களில் இந்த டேட்டா இருக்கும் குறைஞ்சபட்சம் பார்க்கணும். இல்லாட்டி எப்படி ஃபக்கீரே மிஸ்கின் தெரிவு செய்கிறேன்? ஒன்றுமில்லாத ஃபக்கீர் என்ற கொஞ்சம் மீன் தான் மிஸ்கின் என்ற சரி இப்போ சரியான பொது இல்லையாது. ஒன்றுமில்லாடி ஃபக்கீர் தான் மிஸ்கின் யார் கொஞ்சம் மீன் தான் யார் மிச்சம் மீன் தான் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அப்போ அதான் அந்த காலத்தில் இருக்கிற ஜக்காத் நிறுவனங்கள் தான் என்ன செய்யணும்? டிஃபைன் பண்ணணும். அதை நம்ம குர்ஆன் சொல்கிறல்ல, ஃபக்கீர் என்ற 50 ரூபாய் இருந்தார், 100 ரூபாய் இருந்தா குர்ஆன் சொல்லாது, ரசூலில் சொல்லி தர மாட்டாங்க அந்த விஷயங்களை. அதுக்கு தான் நான் சொன்னோம் எக்கனாமிக்ஸ் வேறுமெண்டு. எக்கனாமிக்ஸ் அந்த பொருளியல் துறையில் ஓடுவதில்ல. இது வெறுமனே சரியா துறையில் உள்ளாக்கள் மட்டும் சரி வராது. ஸ்டட்டிஸ்டிக் ஓடக்கூடிய இந்த துறைகளை பார்க்குறேன். எந்த அளவுக்கு சினிமா செய்வாங்க சில ஊர்களில், எந்த அளவுக்கு பொருத்தமோ இல்லை விஷயம். கிராம நிலதாரிகள்கிட்ட போய் கேட்பான், அவங்கள்ட்ட சில தகவல்கள் அந்த அளவுக்கு தான் நிலைமை இருக்குது. நான் எவ்வளோ வேலை இருக்குது. இப்போ வரமா கோடி இப்படி பார்த்தா அல்லாஹு ஆலம் ஒரு தகவல் சொல்லுது இலங்கையில் 6.7 வறுமை இருக்குதாம். 20% முஸ்லீம்கள் வறுமை 20% ஒரு தகவல் சொல்லுது. அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட எத்தனை 4 லட்சம். இந்த நாட்டு முழுக்க 4 லட்சம் பேர், 4 லட்சம் முஸ்லீம்ஸ். எத்தனை பேர் இருக்கா முஸ்லீம்ஸ்? 2 மில்லியன் ப்ளஸ். சரியா 2 மில்லியன் ப்ளஸ்ன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சே பிடிப்பாங்களாம். ஆனால் இந்த வறுமை 2 வகை. பிரிப்பாங்க. வறுமை 2ஆக பிரிப்பாங்க. இதே நாங்கள் நாலேஜில் வச்சுக்கொள்ள 2 வகையான வறுமை இருக்குது. ஒன்று இருக்குது எப்சல்யூட் பாவர்ட்டி, முழுமையான வறுமை. கிட்டத்தட்ட ஃபக்கீர்ன்னு சொல்லுங்களேன், ஜக்காத்திர பாசில் ஃபக்கீர்ன்றலாம். அப்சல்யூட் பாவர்ட்டி அதெல்லாம் நான் டிஃபைன் பண்ணப்படல. எத்தனை வீதம் 20 லட்சத்தில் எத்தனை பேர்னு தெரியும் எங்களுக்கு. அந்த தகவலை இன்ஷால உங்களுக்கு விட்ருவோம் ஆய்வுகளுக்கு. இன்னொன்றுக்கு ரிலேட்டிவ் பாவர்ட்டின்னு சொல்லுவோம். அதாவது சாதாரண வறுமையின் சரியானமாக ஓரளவு மேனேஜ் பண்ணுவாங்க. படித்தால் மருந்தெடுக்கலாம், மருந்தெடுத்தால் படிக்கலாம், படித்தாலும் மருந்தெடுத்தாலும் ஊட்ட கொஞ்சம் பூர்த்தி செஞ்சு கொள்ளலாம். இப்படி ஒவ்வொரு மாதிரி. சரியா ஹையர் ஸ்டடீஸ் போய் கொள்ளலாம். உதாரணத்துக்கு படிச்சுக்கு டேலண்ட்டுக்கு ஹையர் ஸ்டடீஸ் போய் இப்படி விஷயங்கள் அது சரியான கஷ்டம். ரிலேட்டிவ் அப்போ 20 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் இருப்பாங்க. 4 லட்சம் பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. குறைஞ்சபட்சம் அதோட விளைவென்ன வறுமையின் விளைவு, கல்வி பிரச்சனை, தொழிலின்மை, சுகாதார பிரச்சனை, ஆன்மீக பிரச்சனை, ஒழுக்க பிரச்சனை, ட்ரக்ஸ் பிரச்சனை, இப்படி அதை பற்றி பேசுகிறோம். இப்போ ஜக்காத் அமுலாகினா இந்த பிரச்சனை என்ன செய்யும்? அல்ஹம்துலில்லாஹ் குறையும். இதுக்கு தான் நாங்கள் இயங்குகிறோம். வெறுமனே வறுமையை ஒழிக்கிறன்றது அதனால் வரக்கூடிய எத்தனையோ மோசமான கான்சிக்வன்சிஸ் எல்லாம் சேர்ந்துலா போகும். எவ்வளோ பெரிய வேலை திட்டம், எவ்வளோ பெரிய நன்மை. இந்த வேலையை நாங்கள் இணைஞ்சு கொண்டு இது செஞ்சோம் என்றால் சதக்கா ஜாரியா. ஆமிலும் பெரிய பாக்கியசாலி, சமூகத்துக்கு செய்கிற ஆகப்பெரிய பாக்கியசாலி. எனவே எங்களுடைய வேலை திட்டம் இதுதான். 4 லட்சம் வறியவர்கள் இலக்கு வைத்த வேலை திட்டம் அவசியம் இந்த நாட்டில். குறைஞ்சபட்சம் ஜக்காத்தை வறுமைக்குன்னு பயன்படுத்தினார். ஜக்காத்துக்கு வேறு இலக்குகளும் இருக்குது, நான் சொல்லிக்கிறேன். ஏற்கனவே சொல்லப்பட்டது, அதுன்னு சொன்னார். சரியா குறைஞ்சபட்சம் இதுக்கு தான் 110 ஜக்காத் நிறுவனம் வந்து எப்படி இப்போ மேனேஜ் பண்ணுற. இதுக்கு தான் ஒரு பொட்டன்ஷியலான திங்கர்ஸ் தேவைப்படுறாங்க, நல்ல சிந்தனையாளர்கள். இந்த பொருளியல் அறிஞர் ஒரே பார்வையில் அந்த ஹெலிகாப்டர் வியூன்றதே அவங்களுக்கு அந்த மேலுக்கு பார்க்கணும். இந்த ஹெலிகாப்டர் வியூ மேலுக்கு இந்த நாட்டை பார்த்து எப்படி இதெல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி செய்யணுமெண்டா இல்லாட்டி இப்படியே போகலாது. ட்ரெடிஷன் நாங்கள் செய்கிறத நியாயப்படுத்தி கொண்டே போகலாது. கட்டாயம் எங்களுக்குள்ளாத இன்டர்னல் கிரிட்டிசிசம் நீக்கணும், இன்டர்னல் உள்ளக விமர்சனம் மீக்கணும். இல்லாட்டி கடைசிக்கு எல்லாமே சரி என்ற எண்ணத்துக்கு எல்லாத்துலேயும் மீக்கும். அது பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு இல்லை.
எனவே பாருங்க, இது ஒரு எங்களோட ஆய்வுகள் இருந்து பெற்ற ஒரு இன்னொரு தகவல். கயிறு ஆனாலும் ஜகாத்தால் மாத்திரம் வறுமையை முழுமையாக என்ன செய்யலாது, ஒழிக்கலாம். அதுவும் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. ஜகாத்தால் மாத்திரம், ஜகாத் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டுமே. இஸ்லாம் வறுமை ஒழிப்புக்காக சொல்லியிருக்கிற 10 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லையே, எத்தனையோ இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அதுக்கான உபகரணங்களுக்கு சாதனங்களுக்கு அதில் ஒன்று தான் வரும். பாருங்கள், முதலாவது அக்கா அந்த வறுமை ஒழிக்கிறதுக்கு என்ன தெரியுமா? முதலாவது சுய தொழில், அவங்கவுங்க ஜொப் செய்யணும். ரெண்டாவது குடும்ப பராமரிப்பு, குடும்பத்தில் சிலரை பொறுப்பெடுக்கணும். அதெல்லாமே இருக்குது ஜகாத்தில். அதுக்கான பிஸ்காத் கூட ஆய்வு செஞ்சு ஒரு புத்தகம் வெளியிட்டுச்சு. அது சம்பந்தம் குடும்ப பராமரிப்புன்னு சொல்லுவாங்க. நஃபகான பேரில், குடும்ப பராமரிப்புன்ற பேரில் அது ஒரு இன்னொரு சிஸ்டம். மூணாவது ஜகாத் வருது. நாலாவது வக்குஃப். ஐந்தாவது புதுசாக வெளியிட்டு புத்தகம் வாரிசு உரிமை சட்டம். அது இன்னும் சில வறுமை பிரச்சனையை தீர்வா மாறும். நன்கொடைகள் இன்னும் ஹதியா, வசியத்தை நொண்டிக்குது, கஃபாராக்கு, சதக்காக்கு, ஜகாத்துல் ஃபித்ர், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு போஷனை செய்யும். எல்லா மெக்கானிசம் அமுலாகினா தான் நாங்கள் எதிர்பார்க்குற வறுமையோடைய வெறுமனே ஜகாத்தால் மட்டுமே அனைத்தையும் அடையிறதுக்கு இஸ்லாம் சொல்லல. இது குடும்பத்தையே குடும்பம் பார்க்காட்டி, பேரண்ட்ஸை பிள்ளைகளே வசதி பார்க்காட்டி, அது பார்க்கணும் இல்லையா மூலம். இப்படி இது இந்த பார்வை எங்களுக்கு அவசியமா? அப்போ எல்லாத்தையும் நாங்கள் ஜகாத்து கூடவே செய்ய பார்த்துடப்படாது. அப்போ எனவே எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. ஊரில் இந்த சைட் சம்பந்தமான இந்த அவேர்னஸுகளே நான் கொடுப்போம். ஜகாத் கமிட்டி தான் செய்யாட்டியும் உலமாக்கள்கிட்ட சொல்லி, சமூகத்துக்கு முக்கியஸ்தர்கள் சொல்லி இந்த சைடையும் பாருங்கள் சொல்லணுமே. உதாரணத்துக்கு தொழில் செய்கிறாங்க, சோம்பேறிகள் உருவாகிறாங்க, திறமையிலாக உருவாகிறாங்க. அப்போ தொழில் செய்யக்கூடிய இதுகளுக்கு உருவாக்கப்படணும் ஊர் மட்டங்களால். உதாரணமாக இப்படி 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 வந்து பல விஷயங்களை செஞ்சுட்டு போகலாம். ரைட், படுத்து போய் எங்களோட டிரெக்டா நேரடியான இஷ்யூ எங்களோட ஜகாத் நிறுவனங்கள்கிட்ட. ஜகாத் நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள். நான் இந்த சவால் எல்லாத்தையும் 3க்குள்ளே போட்டுக்கிறேன். 3 விஷயந்தான் நானும் நீங்களும் செஞ்சுட்டு போகிற ஜகாத் மேனேஜ்மெண்ட் எதிர்கொள்கின்ற முக்கியமான இஷ்யூஸ். லோ கலெக்ஷன், ஆக குறைவான சேகரிப்பு. அதுதான் ஃபெஸ்ட். எவ்வளோ திட்டங்கள் போட்டு போயில சல்லி காசு இல்லாட்டி. ரெண்டாவது இன்எஃபெக்டிவ் டிஸ்பர்ஸ்மெண்ட், அந்த சொல்லுவான் வினைத்திறனற்ற விநியோக முறை. இன்எஃபெக்டிவ். 3ஆவது வெளிக்காரணிகள், எக்ஸ்டர்னல் ஹேர்டில்ஸ் நாங்கள் சொல்லுவோம். இன்னும் சில காரணங்களும் இருக்குது. பாவம், இதை பாருங்க, இந்த தரவு, இன்னொரு தரவு 2023. இந்த தரவு வந்து 2023. உலக ஜகாத் சேகரிப்பு தொகை என்ன தெரியுமா? 550க்கும் 600 பில்லியன் US$. வேர்ல்ட் பேங்க்கும் ஐடிபியும் சேர்ந்து போன வருஷம் வெளியிட்டாங்க இந்த தகவல். வேர்ல்ட் பேங்க்கும் ஐடிபியும் சேர்ந்து உலகத்தில் குளோபல் ஜகாத்ஸ். இது குறைஞ்சபட்சமாக நம்ம எல்லாம் இன்க்ளூட் ஆகல, இன்க்ளூசிவ்னஸ் வரல, சரிதானே? குறைஞ்சபட்சம் 600 பில்லியன் US$ குளோபல் எக்கானமியா, குளோபல் ஜகாத். ஒரு நாட்டுடைய ஜேடிபியில் கூட என்ன செய்யும், ஜிடிபியில் கூட ஜகாத் பங்களிப்பு செய்யும். முஸ்லீம் சமூகத்தில் மொத்த எக்கானமி எவ்வளோ பாதிப்பு செலுத்தும். இதுதான் நிலைமை. எவ்வளோ பவர்ஃபுல் டூல் உலகத்தை எந்த மார்க்கத்துக்கும் இல்லையா. போராட்டத்துக்கு இது வந்து கொடுத்து வருஷமா இந்த 10 வருஷத்துக்கு உரிமை இல்லை, இது கூடி கூட தான் போகும். 600-700 பில்லியன் கணக்கு. அதில் ஒன்றை தான் இன்றைக்கி ஆரம்ப இதில் இங்கேயும் ஒரு கணக்கு வந்துக்குது, இல்லை இங்கே ஒரு கணக்கு வருது. இல்லை அவங்க கூட எந்த அளவுக்கு உள்வாங்கப்பட்டோ தெரியாது. இந்த கணிப்பீட்டில் வந்து கதைக்கு தெரிஞ்சு அல்லாஹ் ஆலம். இந்த மொத்தமான பார்வையில் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய விஷயம். அந்த ஜகாத் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராக்டிசஸ் அண்ட் இஷ்யூஸ் வந்து ப்ரொஃபஸர் ஹுசைன் அன்புத்திரிகை டாக்டர் பங்களாதேஷில் பெரிய எக்கானமிஸ்ட் உண்டு, இன்னமிக்கிறார், பெரிய எக்கானமிஸ்ட். அவரோட புக் உண்டு இது, ஜகாத் அட்மினிஸ்ட்ரேஷன் பிரின்சிபல்ஸ் அண்ட் இஷ்யூஸ் அண்டு. நல்ல ஆய்வு, நல்ல டாப் ஆய்வு. 2024 வெளியிட்டாங்க, 3 வருஷம். சரிதான், ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி சொன்னார். அவரும் இந்த கருத்தெல்லாம் பதிவு செய்கிறார், செஞ்சு சொல்கிறாரு. இவ்வளோ பவர்ஃபுல்லான ஜகாத் கலெக்ஷன் இருக்கிற நேரம் பங்களாதேஷ், பெரிய ப்ரொஃபஸர், சரிதான். ஆனால் இந்த முஸ்லீம் சமூகத்துடைய பொருளாதார நிலை ஆரோக்கியமாக இன்னமும் இல்லை. அப்போ இதே நிறைய இஷ்யூஸ் இருக்குது. என்ன இஷ்யூ பேசணும், அதை பேசணும். எனவே குளோபல் லெவல்லையும் அதை டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் லோக்கல் லெவலில் டிஸ்கஸ் பண்ணுவோம். எனவே எல்லா காத்தையும் டிஸ்கஸ் பண்ணி டெவலப் பண்ண வேண்டிய ஒரு தேவை. அடுத்தது, எதிர்பார்க்கப்படும் மொத்த ஜகாத் தொகையில் ஏற்கனவே பேசின மாதிரி
15% அல்லது 20% தான் எங்களுக்கு வந்து சேருது. அதாக கூட வந்தால் சந்தோஷம். ஆனால் 5% பார மாதிரி தான் சில ஊர்களை பார்த்தா விளங்குது. ஒரு போன நாட்டில் ஒரு பெரிய குறிப்பிடத்தக்களவு ஜக்காத்து சேர்த்தாங்க. குறிப்பிடத்தக்களவு சேர்த்துதான் பல கோடி கேட்கப்பட்ட போது சொன்னது 5% தான் கிட்டத்தட்ட சேர்த்துக்கு வந்து 5% பொட்டன்ஷியல் ஜக்காத்தில் 5% ஜாக்கும் நாங்கள் நினைக்கிறோன்னு சொன்னாங்க. அப்போ தான் யதார்த்தம். ரைட். இதுக்கு காரணங்கள் இது 6 காரணம் இது. நான் காரணத்தையும் தந்துகிறார். இதுக்கு என்ன லோக் எலெக்ஷனுக்கு என்ன காரணம்? அதில் ஆய்வு கூட கிடைச்ச தகவல்கள் தான் இதெல்லாம். இப்போ எனக்கு உங்களுக்குள்ள பிரச்சனை தானே. ஜக்காத்தை கூட்டணும் தான். ஜக்காத்தை கூட்டத்துக்கு மூலமாவது அதுக்கான கோசஸை காரணம், இன்னும் காரணம் பிரச்சனைகளை. அதுக்கு பிரதான காரணங்கள் சில. முதலாவது காரணம் ஜக்காத்து நிறுவனத்திடம் எல்லைக்குட்பட்ட ஜக்காத் தொகை பற்றிய தகவல் அவங்களுக்கே தெரியும். அதை பற்றி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் கொண்டு இல்லை. மூணாவது அதுக்காக கவர்மெண்ட் மாதிரி பேத்துக்கணும் ஆகிட்ட விசாரிக்கணும்ன்றதில்லை. குறைஞ்சபட்சம் எஸ்யூம் பண்ணணும் இந்த ஊரில் இவ்வளோ தூரம் ஜக்காத்துடைய கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லி அது பற்றிய தகவல் இல்லை. அப்படி இருந்தால் தானே எங்களுக்கு பிளான் பண்ணி கூட்டலாம். 2 கோடி சேர்ந்து ஊருக்கு 5 கோடிக்கு போகிறேன்னா 5 கோடி மூலம் ஜக்காத் இருக்குதான்னு பார்க்கணுமே. சில ஊர்களுக்கு இது ஜக்காத் கலெக்ஷன் 5 லட்சமா மிச்சம் சின்னது. பொட்டன்ஷியலும் கிட்டத்தட்ட 5 மில்லியன் ஆகும். அவ்வளோக்கு சிறுசு. அங்கே போய்த்து கோடிக்கணக்கு பேசலாதே. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா பொட்டன்ஷியலிட்டியை தீர்மானிக்காமல் பிளான் பண்ணிடலாம். அது முதலாக கிளியர் இல்லாமல் இது மூலம். 2வது நிர்வாக ஜக்காத் பற்றிய போதிய விழிப்புணர்வும் சமூக மத்தியில் இல்லை. அதுக்கு டிஸ்கரேஜ் பண்ணுறாங்களும் இருக்கிறாங்க. ஒரு ஆளும் வந்து ஜக்காத் கூட்டு ஜக்காத்தி முக்கியத்துவம் ஒரு ஹொத்துபா போகுதுற. ஒரு ஊரில் ஒரே பிரச்சனை. இன்னொரு ஆள் அடுத்த முறை வந்து அதுக்கு எதிராக ஹொத்துபா போகுது. அப்போது நாங்கள் ஒரு ஊருக்கு போனோம். ஒரு ஊருக்கு போன நேரம் ஒரு ஊருக்கு சொன்னாங்க, நாங்கள் எல்லாம் டிஸ்மெண்டல் பண்ணி வச்சுக்கிறோம், கூட்டு ஜக்காத்துக்கு எதிராக ஊதுறாக்களுக்கு ஹொத்துபா இல்லைங்க என்ன சொன்னாங்க. ஏன்னா அது சரியான இந்த சிக்கல் அதுதான். அதால் ஆட்கள் குழம்புறாங்க. அதுக்கு பின்னால் எத்தனையோ பொலிட்டிக்ஸ், அந்த ஜக்காத்தை பற்றி விரிந்த பார்வைகள் இல்லாமல் அது என்னென்னா அவங்களுக்கு மத்தியில் இந்த சின்ன தெரியாதா சொல்லக்கூடாது பொலிட்டிக்கல் இஷ்யூ. சரி, பொலிட்டிக்ஸ். அதனால் என்ன நடக்கும்னா ஆட்களுக்கு மத்தியில் கன்ஃபியூஷன். கூட்டு ஜக்காத்து அவசியமாக இல்லையா? இப்போ உங்களுக்கு தெரியுமோ தெரியா, நான் உங்களுக்கு சொல்லிக்கும் பொறுத்து விளங்குதாக்கும் கூட்டு ஜக்காத்து இருக்குதா இல்லையான்னு கருத்து வேறுபாடுகள் உலகத்தில் இங்கே மட்டும்தான் இருக்குது. ஜக்காத் நிறுவனம் நடத்தணும் என்றத்தில் அது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொது உண்மை. அது அதுக்கு வச்சு ஹொத்துபா ஒரு அளவுக்கு தான் இன்னும் இருக்குது நிலைமை. என்ன யோசிங்க, அதாவது ஆட்கள் கன்ஃபியூஷன் ஆகும். அப்போ போது இதுண்டு வருகுது இல்லை. அது 2வது பிரச்சனை. 3வது தனிப்பட்ட முறை ஜக்காத்து வழங்கும் கலாச்சாரம் டொமினன்ட் இந்த நாட்டில். விரும்பாமல் என்னதுமே நடக்குது. நம்ம தான் கிட்ட 2 கிழமைக்கு தான் இன்ஷால்லா 2 வீக்ஸ் தானே. இப்போவே கோல்வார் ஹாஜியாக இருக்குது. எங்கள்கிட்ட பங்கெடுத்து வச்சுருவணும். குடும்பத்தாக்கள் 4 முறை கோல் பண்ணுறேன். அப்போ அவர் ஒதுக்கணும். அவரோட இருக்கிற நண்பர்கள் ஃபக்கீர் மிஸ்கின் அவங்க போட்டு கேட்குற நிறுவனங்கள் கோல் பண்ணுறேன். அப்போ விரும்பாமலோ அவருடைய ஜக்காத்தை என்ன செய்யணும், அவர் டிவைட் பண்ணணும். எனவே 5% கிடைக்கும். ஒரு கடைசியாக கூட்டி கிடச்சி 5% கிடைக்கும். அது எப்படி நான் சொல்கிறேன், 10 லட்சம் தந்தான்ற 1 மில்லியன், அவர் 10 லட்சம் என்றது அவரை பொறுத்த வரல 2% ஆகும். அதனால் நாங்கள் சந்தோஷப்படுவோம், நல்லா சந்தோஷப்பட்டு கொள்ளலாம். ஆனால் போர்ஷன் கூட இல்லை, அந்த பெர்சன்டேஜ் வரல. ஏன்னா அது தவிர்க்க முடியாதுன்னு தான். இப்போ நான் இதெல்லாம் டிஸ்கஷனில் தான் எடுக்கும். எப்படி இதெல்லாம் இப்போ தான் வச்சுக்கோங்க, இது எப்படி கூட்டுற அவர் ஜக்காத்து தாரத்தை மொத்தமாக அரசாங்கம் அதிகாரத்தை பயன்படுத்தவும் இல்லாது, மோட்டிவேட் தான் பண்ணணும். அதை எப்படி கூட்டு நாங்கள் புறவை சொல்லுவோம் இன்ஷால்லா, ஐடியாஸ் எப்படி செய்யலாம். இப்போ நான் சொல்கிறேன்னா அவர் 4 பேரே கொடுக்க வேண்டியது. எனவே நிறுவனத்துக்கு தரலையாமன்றதுக்காக ஜக்காத்து கொடுக்குறலையாம் என்பதல்ல நாங்கள் சொல்ல வரல. ஜக்காத்து கொடுக்குறா ஐக்கும் நிறுவனத்துக்கு வாரத்தில் இது ஒரு முக்கியமாக. அடுத்தது வினைத்திறனற்ற நிர்வாகம். அடுத்த பிரச்சனை நம்பிக்கை இல்லை, எஃபிஷியன்ட் இல்லை. ஒரு ட்ரெடிஷனான நிர்வாகம் உண்டு. அவங்க சும்மா கூடி அவ்வப்போதும் ஃப்ரீ டைமுக்கு வந்து கூடுவாங்க. அப்படி தான் சொல்லுங்கள். சில ஊரில் ஃப்ரீ டைமுக்கு வர வந்து மீட்டிங் கூட்டிகிட்டு அடுத்த மீட்டிங் வர சிராக்களுக்கு தெரியுமா, இந்த மீட்டிங்கு வார மறு அடுத்த மீட்டிங் வார மாதம் அந்த மீட்டிங் தான் வாரு. கடையில் போடப்பட்ட எந்த பிளானும் அவங்களுக்கு இல்லை. 2 பேரும் கஷ்டப்படுறேன். அது நான் நல்லா வேணும், நான் நிறுவனத்துக்கு தான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் தத்துவம் பேசுன்னு சொல்லப்படாது இல்லையா, வராடும் அடுத்த நிற்கிற நாள் சரிதான் ஈக்கிற. அப்போ நல்லா போகும். அது சமூகத்துக்கும் தெரியும். நான் ஓகே சின்ன பப்ளிக் பார்த்து கொண்டிருக்கிறார், அதை கொண்டு போய் பண்ணுறாங்க, பார்த்து கொண்டிருக்கிறாங்க விஷயங்களை பார்க்குறாங்க. வார நேரம்னா மூடி ஆஃபீஸ், சிலாக ஆஃபீஸே இல்லை, ஆமில் நிலையா. அப்போ கஷ்டம், யாரை கண்டெக்ட் பண்ணது இல்லை. நடைமுறை பிரச்சனைக்கும் ஆஃபீஸ் எடுக்கிறது இல்லை. என்றாலும் ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கும். கென்டெக்ஸ் இல்லை, டிரான்ஸ்பேரன்சி இல்லை. அப்போ என்னென்னா நிறுவனத்தில் விளையாட்டுல சிக்கல். எனவே பெரிய அளவு பணக்காரர்கள் அங்கு தரமாட்டாங்க, மில்லியன்ஸில் தரமாட்டாங்க, பில்லியன்ஸில் தரமாட்டாங்க.
எப்படி தருவாங்க தெரியுமா? இப்போ தார மாதிரி தான் தருவாங்க. அங்கே உதாரணத்துக்கு பெரிய சல்லி கண்டாக்களும் இல்லை அதில் ஜகாத் நிறுவனத்தில். சல்லி மேனேஜ் பண்ணக்கூடிய இதுவும் இல்லாட்டி அவங்க வெளியே தரமாட்டாங்க. அதெல்லாம் எவ்வளோ தூரம் யோசிக்கணும். நான் சொல்ல வரேன்னா இதை நடைமுறை பிரச்சனை அவங்களோட நியாயங்கள் ஆகிக்கும் தராமிக்கிறது. அடுத்தது என்னென்னா, நான் இந்த ஆய்வு செய்கிற நேரம் எல்லாரையும் இன்டர்வியூ கண்டேன். பணக்காரனையும் கண்டன், ரிசீவர்ஸையும் கண்டன், ஜகாத் நிறுவனத்தையும் கண்டன், உலமாக்களையும் நாளையும் கண்டுனா எங்களுக்கு விளங்கிச்சது விஷயம் எங்கெங்கேக்கிறேன்னு சொல்லி. அப்படித்தானே அந்த பெரிய பணக்கார நீங்கள் ஏன் ஜகாத் கொடுக்கல நிறுவனத்துக்குன்னா அவர் சொன்னார். சரி, நியாயங்கள் ஒரு 10 பேர் சொன்னாங்க சொல்கிறேன். அவங்கள பக்கத்தில் நியாயங்கள் இருக்குது. அப்போ நாங்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ணி யோசிக்க வேண்டியது ப்ராக்டிக்கலி. அடுத்தது நண்பகத்தின்மையில் கோளாறுகள். அல்ஹம்துலில்லாஹ் ஒப்பீட்டு ரீதியாக எங்கள் ஆய்வுக்கு உட்பட்ட வகையில் மோசடிகள் நடந்தது குறைவு, நிறுவனங்கள் மோசடி செய்கின்றது குறைவு. ஆனால் ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அது பிறகு முடிச்சு. ஒரு இன்சிடென்ட் நடந்தது முடிஞ்சு. சில நேரங்கள் அந்த விமர்சனங்கள் சில நிறுவனங்களுக்கு இருக்குது. இந்த நாட்டில் சில நிறுவனங்களுக்கு, எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டேன், இருக்குது. ஒரு டவுட் ஆகிட்டுது, கணக்கில் அக்கௌண்ட்ஸில் சிக்கல் வந்துட்டுது, ஜகாத் நிறுவனத்தை மூட வேண்டி வரும். அப்புறம் எவரை போட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடாது. அந்த மாதிரி சிக்கல் சிலருக்கு இருக்குது. மிக கவனமாக இருக்கணும். அடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஜகாத் நிறுவனம் ஒரு ஊரில், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இயக்க சண்டை, மதுஹபு சண்டை அல்லது வேறு வேறு ஆர்கியூமெண்ட்ஸில் கொண்டு வந்து உருவாக்கி வச்சு கடைசிக்கு 2 நிறுவனம் சரி ஒரே வேலைக்கு அப்போ 2 நிறுவனம். இவங்களும் மெஷின் கொடுக்குறாங்க, அவங்களும் மெஷின் கொடுக்குறாங்க. இவங்களும் பில்டிங் கட்டி கொடுக்குறாங்க, வாஷ்ரூம் கட்டி அவங்களும் வாஷ்ரூம். அப்போ என்னத்துக்கு 2 ஜகாத் நிறுவனம்? 2 வேலை திட்டங்களை செய்கிறேன்னா விஷயம். இது இன்னொரு பிரச்சனை, ஜகாத்தை கலெக்ஷன். இது பாருங்க. அடுத்து கிராம ரீதியான ஜகாத் நிறுவனங்களுக்கு மத்தியில் ஒருங்கிணைப்பும் இல்லை, போகிற நிறுவனத்துக்கு மத்தியில். அடுத்து கடைபிடிக்கும் ஃபிக்ஹ் கொள்கை. ஜகாத் விதியாகும் பொருட்கள் தொடர்பு இறுக்கமான கேட்கணும். அது நான் உஸ்தாத் டீட்டெயிலாக சொன்னேன். அதாவது ஜகாத்து சில பொருட்களுக்கு விதியாகாது என்று சொல்லிட்டேன். இப்போ எனவே ஜகாத்து ஏற்கனவே குறவு, இன்னும் பொருட்களுக்கு ஜகாத்தும் இல்லைன்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் அது பாதிக்கும். அது அங்குள்ள ஃபிக்ஹ் ரீதியான இஷ்யூஸும் இந்த ஜகாத்தில் கலெக்ஷனை நியாயமாக என்ன செய்யும், பாதிப்பு செலுத்தும். அதை நினைக்கிறேன் ஆரம்ப லெக்சர் உங்களுக்கு கிளியராக வழங்கப்படுத்துவது. அடுத்து இன்னொன்று மீக்குது, இந்த பாதுகாப்பு சார்ந்த சிக்கல்கள். இந்த 2019 இஷ்யூஸுக்கு பிறகு நான் சொல்ல வரவில்லைங்க, அது வந்த அப்புறம் அது பிறகு சில இஷ்யூஸில் வந்து கலெக்ஷன்லாம் பிரச்சனையாக மாறிச்சு. அந்த பதிவும் பிரச்சனையாக மாறி நிறுவனங்கள் பதிவுகள் ஒரு தாக்கத்தை செலுத்திச்சு. நிறுவனங்கள் வேக் பண்ணுறதை கொஞ்சம் ஒரு தெரியும், சின்ன ஒரு லூஸ். இப்போ மறுநாள் அல்ஹம்துலில்லாஹ் எழும்பி வருகிறது, அந்த இஷ்யூ ஒன்று வந்துச்சு. அது அடுத்த நிறுவனம் தொடர்பான ஜகாத் பயனாளிகள் எதிர்மறையான பார்வையில் அவங்க. அடுத்தது நாங்கள் என்ன தான் செஞ்சு வேலை ரிசீவர்ஸ் பைத்து கான்ட்ரிபியூட்டர்ஸ் நல்லா பாசிட்டிவாக சொல்லுவோம் எங்களை பற்றி. அவன் மரபக்கத்தை சொன்னால் முடிஞ்சு. நீங்கள் என்ன சொன்னால் அவங்களும் இன்டர்வியூ காண்ற தெரியுமா உங்களுக்கு, அவங்க இன்டர்வியூ காண்ற. இப்போ நீங்கள் நினச்சிக்கோ, நான் நினச்சிக்கப்போ இன்ஸ்டியூஷன் மட்டும் தான் பேசுகிறேன். எடுத்து வந்து நம்ம சொல்லணும், அவன் போய் கேட்குறேன் அங்கே போனால் தாராங்க இல்லையா, பெரிய வசதி அங்கே சொன்ன உடனே அதை வச்சு முடிவு எடுத்துருவா, இவங்க கொடுத்து வரல நானே தாரேன்னு சொல்லுவார். இதை நம்ம இவ்வளோ தூரம் பார்க்க நிறுவனம், இவ்வளோ விஷயம், இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக அவ்வளோ நிறுவனம் கலெக்ஷனில் எதிர்கொள்கின்ற இஷ்யூஸ். நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பல விஷயங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். அது லோ கலெக்ஷன். இது லோ கலெக்ஷனுக்கான இஷ்யூஸில் தான் சொன்னோம். அதுக்கான காரணம் ஒரு 10 சொன்னோம், அதை விட கூடயும் இருக்கலாம். சரியா? இப்போ வரும் விஷயத்தை சொல்லியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதில் எங்கள் நிறுவனங்கள் எதிர்கொள்கிற சிக்கல்கள் இருக்குது. இன்எஃபெக்டிவ் டிஸ்பர்ஸ்மெண்ட் சொல்கிறேன், வினைத்திறனற்ற ஜகாத் விநியோகம். இதில் முதலாவது ஃபிக்ஹ் ரீதியான சில விவகாரங்களில் இந்த விநியோகம் சம்பந்தமான நல்ல ஒரு தெளிவு நிறுவனத்துக்கு இருக்கணும். அதில் 2 ஃபீஸபிலாம் மோலஃபத்து குழுவும் விளங்கப்பட்டுச்சு. அது சம்பந்தமாக நல்ல கிளியரும் இன்றைக்கு. உதாரணம் ஜகாத் நிறுவனத்தில் எல்லை தொடர்பான சிக்கல் இன்னும் தெரியுமா உங்களுக்கு? ஜகாத் நிறுவனத்தில் எல்லை என்னத்தையும் ஓடும். இப்போ நான் ஒரு பவுண்டி ஒன்று போட்டு எங்கள் ஊருக்கு ஒரு பவுண்டி, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு பவுண்டி வந்து எங்களோட பவுண்டி நல்லது, எங்களோட கமிட்டி, எங்களோட பெரிய பள்ளி வாசலுக்கு கீழிக்கிறது தான் எங்களோட பவுண்ட்ரின்னு சொல்லுவேன். இது யார் போட்டுக்கொண்ட பவுண்ட்ரி? நானும் நீங்களும் போட்டுக்கொண்ட பவுண்ட்ரி. அது கவலை போகலான்ற இஸ்லாமிய ஃபிக்ஹில் எது வரைக்கும் பவுண்ட்ரி போகலாம்னு ஸ்டடிஸ் இருக்குது, எங்கள்கிட்ட ஆய்வுகள் இருக்குதா. அதில் மதுஹப் என்ன சொல்லணும்னு பார்த்திக்கிறா. உதாரணத்துக்கு ஷாஃபி மதுஹப் கருத்துப்படி சுருக்கி தொழுது தூரம் அப்படின்னா 90 கிலோமீட்டர். நான் உதாரணத்துக்கு பேர்வரம் தொடங்கினா கம்பா வாட்டி வரும் ஜகாத் நிறுவனம். அது வரைக்கும் போகலாம் அவங்கள போல. உதாரணத்துக்கு அந்த மாதிரி நீங்கள் கெண்டி பக்கம் பாருங்கள், ஒவ்வொரு ஊரையும் பாருங்கள், அந்த ஈஸ்டர்லாம் பாருங்கள். உதாரணத்துக்கு அது வரைக்கும் போகலாம்னு சொல்கிறாங்க. கட்டாயம் இல்லை, கட்டாயம் என்றதல்ல. நான் என்ன சொல்கிறேன்னா இப்படி எல்லாம் இருக்குது. இது சம்மந்தமான ஸ்டடீஸுகள், டிஸ்கஷன்ஸுகள் இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஊர் நல்ல வசதியாக இருக்கும், இன்னொரு கடுமையான வீக்காக இருக்கும். கலெக்ஷன் இங்கே நல்லா குடிக்கும், அங்கே கலெக்ஷன் இல்லை, பவுண்டி போட்ட காரணத்தை எங்களுக்கு என்ன செய்யலாம், அங்கே பண்ணிக்கலாம் இருக்கும். இப்படி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. எனவே இது ஒரு டிஸ்பர்ஸ்மெண்ட், இந்த டிஸ்ட்ரிபியூஷன் தான் முக்கியமான பிரச்சனை, எல்லையை தீர்மானிக்கிறது.
இப்போ தீர்மானிக்க இல்லை இருங்க வேறு விஷயம் சரியா, என்றாலும் இதை பற்றி யோசிக்க வேண்டியது. அடுத்த மோலஃபத்து குலூபை எப்படி பிரயோகிக்கிறது சொல்லப்பட்டது. ஃபீஸபில்லா இப்போ நான் சொன்னால் பிள்ளைய இல்லை, இப்போ தலைப்பு நடந்தது ஃபீஸபில்லா பற்றி வழங்கப்படுத்த போது ஒரு சகோதரர் வந்து சொன்னார், அப்போ சில நேரங்கள் இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் எங்கள் எதிர்காலத்தில் ஃபீஸபில்லான்னு போட்டால் சில சமூகம் எவ்வளோ தூரம் இதை எப்படி பார்ப்பாங்க என்ற ஒருத்தர் ஒரு கொஸ்டின் எழுப்பினார். அந்த அளவுக்கு தான் அந்த ஃபீஸபில்லான்ற அந்த குர்ஆன் வசனத்தை அந்த பிரயோகத்தை சண்டேன்னு வச்சுக்கிறான். அது ஜிஹாது ஃபீஸபில், குர்ஆன் ஜிஹாது ஃபீஸபில்லான்னு சொல்லலை போகாது, ஃபீஸபில்லான்னு சொல்லிக்க போகாது. ஆனால் எப்படி தான் சொல்லப்பட்டிருக்குது, போராட்டம் சண்டை, அது ஆயுதம் ஏந்தி போராட்டம் சொல்லப்பட்டது. இப்போ எனவே இங்கே இருக்கிற ஒரு சிலருக்கு கூட டவுட் இருக்குது, எதிர்காலத்தில் எங்கட ஜக்காத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இடத்துல ஃபீஸபில்லான்னு சொல்ல போட்டு அதுக்கு ஒரு 10% ஒதுக்கணுன்றா என்னத்துக்கு கேட்பானா சமூகம். ஏன்னா அந்த இடத்துல சமூகத்தில் வேலை செய்யுது. நான் பிள்ளையில்லை கரெக்டாக இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் தான், அதுக்கு தான் நாங்கள் வந்திக்கிறோம் சரியா. அப்போ எப்படி இந்த பிரயோகங்களை விளங்குறது அமுலாக்குறது அது சம்மந்தமாக அவேர்னஸை கொண்டு போகணும். இந்த நாட்டில் ஃபீஸபிலோட பிரயோகம் என்ன, அதோட பாசிட்டிவ்னஸ் என்ன, நீங்கள் விரும்பினோ விரும்பலையோ இந்த நாட்டில் ஃபீஸபில்லா என்றதை ஏற்கனவே உஸ்தாத் விளங்கப்படுத்தின நிலையில் பலரும் நடைமுறைப்படுத்தி கொண்டு தான் வராங்க. சின்ன ஓடூர்களை சின்ன இல்லாமல் இருக்கலாம், இங்கே எனக்கு தெரிஞ்சதுக்கே பலர் இருக்கிறாங்க அந்த கருத்தில் செஞ்சு கொண்டு வராங்க விஷயங்களை. அதனால் நிறுவனங்கள் பலம்பட்டு போகிற நிலையுமே இது, அது பல வருஷமாக. ஆனால் என்னென்றால் முன்ன ஒரு வகையான சிந்தனா போராட்டம் மிகுதே ஒரு மட்டத்தில். நான் என்ன சொல்லுவான்னு அதுகளை தீர்மானிக்கணும். அது ஜக்காத்தை முதலீடு செய்கிறதா, இன்வெஸ்ட்மெண்ட் ஜக்காத்தை முதலீடு, அதெல்லாம் டீட்டெயில் டிஸ்கஷன். அதெல்லாம் ஜக்காத்தை முதலீடு செய்யணும்னா என்ன, அது வகைகள் என்ன, நவீன கால அறிஞர்கள் என்ன சொன்னாங்க, பழைய அறிஞர்கள் என்ன சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்துக்கும் பயப்படவான ஸ்காலர்ஸ்மார் ஆய்வுகள் நிறைய செஞ்சுக்கிறாங்க. நாங்கள் அப்டேட் இல்லை, இதுதான் பிரச்சனை. ஒரு காலத்தில் எழுதப்பட்ட ஏதோ ஒரு புத்தகத்தை வச்சு கொண்டே பேசி முடிக்கிறேன். இது எப்படி நான் கூட சொன்னேன், ஜக்காத் என்பது இபாதத் மட்டுமல்ல, எக்கானமி, அட்மினிஸ்ட்ரேஷன், மேனேஜ்மெண்ட், அது கால மாற்றங்களுக்கு எப்போ மாறும். எனவே புதிய புதிய ஆய்வுகள், மாநாடுகள், கருத்தரங்குகள், அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த இடத்துக்கு வந்தது பெரிய விஷயம். நாங்கள் ட்ரெயின்ட் ஆகணும். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்கள் கூட இல்லை, அதுகளை கூட பாசிட்டிவாக பார்க்குறல்ல. எந்த நாளும் அவங்களுக்கு இருக்கிற நாலேஜை வச்சு நாங்கள் கூட பேசி பண்ணிங்க, நாங்கள் கூட என்ன செய்ய தொடர்ந்து படித்து கொண்டிருக்கோம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு 4 நாளை முந்தி 5 நாளைக்கு போன தேர்ஸ்டே ஆகும் ஒரு ரிசர்ச் ஒன்று வெளியிட்டாங்க இந்த நாட்டில், கெப் இன்ஸ்டிடியூஷன் ஜக்காத் சம்மந்தமான பவர்ட்டியையும் வறுமையை குறைப்பதற்கு. பவர்ட்டி நான் பார்த்தேன் புஸ்தகத்தை, பவர்ட்டி ரிடக்ஷன் துரு ஜக்கா அண்ட் சதக்கா, ஜக்காத்தையும் சதக்கா கூடாக இந்த நாட்டில் இருக்கின்ற வறுமையை குறைப்பதற்கான ஒரு மெக்கானிசம் இந்த மாதிரி ஒரு தலைப்பில் எழுதிக்க வெளியிட்டாங்க. எனக்கு அந்த புக் கிடைச்சி நான் ஃபுல்லாக பார்த்தா வந்தது சரியா. அது ஒரு லேட்டஸ்டான ஒரு ரிசர்ச். அந்த ரிசர்ச்சில் பல விஷயங்கள் விட்டு நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் கண்டு நல்லா செஞ்சுக்கிறான், மேக்ஸிமம் செஞ்சுக்கிறான். எத்தனை பேருக்கு அப்டேட் செய்யுது, அதுதான் இந்த நாட்டில் இப்போக்கு லேட்டஸ்ட்டாக வந்த ஜக்காத்துலோபான ஆய்வு. அது சொல்லி பயமில்லாமல் சொல்லி 4 நாளை முந்தன வந்து 4 நாள் முந்தைய கருத்து எனக்கு கிடச்சிது அல்ஹம்துலில்லாஹ். அது இன்ட்ரெஸ்டிங்காக என்னையும் ஆய்வுகள் பலதை கோட் பண்ணிக்க, அது பெரிய சந்தோஷம். அது அந்த பிஹெச்டி தேசியத்தை அல்லாஹ்வுக்கு கிருபையை கொண்டு நடந்து கொண்டு இருக்குது. அப்போ தெரியணும், பேசணும், என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க, எப்படி இலக்கை பண்ண சொல்கிறாங்க, இதெல்லாம் மிக முக்கியம் தானே. அப்போ என்னென்னா இப்படி ஒரே மாதிரி கேட்கலாம். அப்போ அதில் கட்டாயம் சொல்கிறாங்க என்ன இன்ட்ரெஸ்டிங் இந்த ஆய்வில் சொல்லுது, எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா ஜக்காத்தில். ஜக்காத் இன்வெஸ்ட்மெண்ட் பயன்படுத்தாத காரணத்தால் என்ன செய்யுது, ஜக்காத் வந்து ஒரு நுகர்வு தேவையைத்தான் பூர்த்தி செய்து சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இலங்கை ஜக்காத் பெற தகுதியான பிரிவினரை தீர்மானிப்புள்ள சிக்கல்கள், ஆமினுடனே வரையறை செய்வதில் உள்ள சிக்கல்கள். அடுத்தது ஜக்காத் பொருளுக்கு பகரமாக காசா வழங்குறது சரியா. அந்த உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, அது சில ஊர்களில் நெல் கபடாவே இருக்குது. நெல் கபடா போனீங்கன்னு சொன்னால் பலவும் நெல் தான். அப்போ ஒரு ஃபிக்ஹ் என்ன சொன்னால் அந்த பொருளுக்கும் அந்த விவசாய பொருளுக்கு விவசாயத்தை தான் கொடுக்கணும்னு கருத்து இருக்குது. அந்த கருத்தின் அடிப்படையில் 100கணக்கான 1000கணக்கான இது. அப்போ ஒரு ஃபக்கீர் எப்படி நம்ம கொடுக்குற 7 மூட்டை என்னன்னு சொல்கிறேன், 7 மூட்டை. நான் போன இடத்துல 7 மூட்டை ஒரு ஃபக்கீர், மிஸ்கினுக்கு 3 மூட்டை வேணுமோ சொல்லுவாங்க. அப்போ என்ன இப்போ இவர் எப்படி அதை எடுப்பார், இவர் எந்த தேவைக்கு அது உற்பத்தி செய்வார், அரசை என்ன செய்யுது. இப்போ அப்புறம் அவர் அரசை வெளிசாக்குறது, காய போடுறது, கொத்துறது, அதுக்கு வேற சரி, அதுக்கெல்லாம் காசிக்குமா அவர்கிட்ட. எனவே அடுத்த ஃபிக்குக்கு வரையலுமா, என்ன ஃபிக்கு, பொருளுக்கு பகரமா காசை கொடுக்கலுமா, எந்த அது வருமா, இது நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் நடைமுறையில் இருக்கிற இது. எல்லா ஊருக்கும் இல்லை இந்த பிரச்சனை, சில ஊர்களுக்கு இந்த சிக்கல்கள் இருக்குது. இப்படி ஃபிக்குகளை விநியோகத்தில் சில பிரச்சனைகள் நாங்கள் பார்க்க வேண்டியது. அடுத்தது பெரும்பாலும் எங்களோட ஜக்காத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல
நுகர்வு தேவைகளை மையப்படுத்தி தான் பெரும்பாலும். நுகர்வு தேவைன்னா பிள்ளைன்னு சொல்ல வரல, சரிதானே? வாஷ்ரூம், பில்டிங் செட்டுறது, சரியா? உங்களுக்கு தெரியா நூற்றுக்கணக்கான ஆட்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியது. உங்களுக்கு தெரியும், நூற்றுக்கணக்கான ஆட்களுக்கு பெக்போ மாதம் கொடுக்க வேண்டியது நிலைமை. 50-100 பேருக்கு எது கொடுக்கணும்? மருந்து, மெடிசின், இன்னொரு கன்சப்ஷன், சரியா? இப்படி 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 பார்த்தா பில்டிங்ஸ் பார்த்தா முழு ஜகாத்து கலெக்ஷன்லேயும் அது யாராக கொண்டாந்து இங்கே சொன்னால் நல்ல ப்ராக்டிக்கலி, சரியா? 80% மேலே எது நுகர்வு தான். அதுவும் ஏற்கனவே சொல்லப்பட்ட பிரகாரம் ஃபக்கீரும் மிஸ்கீரும் மட்டும்தான். அங்கே மூலபத்து குழுவும் இல்லை, வீசாபி இல்லாமல் இல்லை, ஹாரிமீனும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படிதான் நீங்கள் விசிட்டு அதில் ஃபக்கீர் மிஸ்கீர்னு நுகர்வு தான் நீங்கள் அப்படியே போகிற. அதனால தான் வறுமையும் வெற்றிகரமாக அதேமாக இருக்குது. பார்த்தா நீங்கள் வறுமையும் வெற்றிகரமாக நிற்க என்ன இயல்புலேயே அதில் இருக்கிற இந்த மெத்தட் அப்படி தான் இருக்குது. அப்போ இதே ஒரு எக்கனாமிஸ்ட்டை கொண்டாந்து கேளுங்களேன், இது சரி வருமானு. இப்போ யார்கிட்ட கேட்கணும்? ஒரு ஆளுங்கிட்ட போய் அதையும் கேட்கணும், ஆளுங்கிட்ட கேட்குற கூடுமா கூடாது. அது உண்மையிலே கேட்கணும். யார்கிட்ட? உண்மையிலே எக்கனாமிக் துறையில், பொருளியல் துறையில் விற்பனர்கள்ட்ட கூப்பிட்டு கேட்கணும், இந்த ஜகாத் சிஸ்டத்தை எப்படி கொடுத்தா ஒரு சஸ்டைனபிள் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பங்களிப்பு செய்யும். யாரும் சொல்லணும்? உண்மையிலே அந்த துறையில் ஒட்டு உள்ள ஒரு கன்சன்ட்ரேஷன் பண்ண அதுலேயே ஒரு கருத்து வருவாது. நான் என்ன சொல்லுவேன்னா, ஜகாத்தன்னு நான் ஏற்கனவே அதுக்கான இதை ஒன்று புத்தாப்பு போட்டுட்டேன். அந்த இபாதா மட்டுமல்லன்னு சொன்னதுக்கு தான் இந்த விருந்த பார்வை கட்டாயம் எனக்கு அவசியப்படுகிறது. அடுத்த பாருங்கள், அந்த பாரம்பரிய விநியோக முறை, ஊரை பற்றிய போதிய ஆய்வுகள் தரவுகள் இல்லாமிக்கிறது எங்களோட பிரச்சனை இருக்குது. சரியான கஷ்டம் இந்த பிரச்சனையை சொல்லிக்கொள்வது. சட்டையாப்பு இல்லாதிருப்பதும் விநியோகத்தோடு தொடர்பான ஒழுங்குகள் பின்பற்றப்படாமிக்கிறோம். ஒரு கான்ஸ்டியூஷன்ஸும் சில நிறுவனங்கள் இல்லை, அதை பின்பற்றுவதும் இல்லை பொதுவாக இருந்தாலும். அடுத்த அங்கத்தவர்கள் அளவு மீறிய சோழிகள், அது முக்கியமான இஷ்யூ இலங்கையில். எல்லாரும் ராவே தான் வர, அதில் சண்டே தான் வருவாங்க. அவ்வளோ பேரும் பிஸி நிறுவனத்தை நடத்துகிறான். அங்கே இந்த ஆமில் பங்கும் ஒதுக்கப்படாது. அப்போ ஃபுல் டைமரும் இல்லை, ஹாஃப் டைமரும் இல்லை, பார்ட் டைமரும் இல்லை, நிறுவனத்துக்கு ஆஃபீஸும் இல்லை. அப்போ அவன் ரூடுமாய் எல்லாரும் வரையிலும் போகலும் கடைசிக்கு கூடி கடைஞ்சி நிறுவனம் போகாது. சோல் பிஸி. அது எப்படி மெக்கானிசத்தை டெவலப் பண்ணுறேன்னு ஒரு பிரதானமான பிரச்சனை. நான் சொல்லுவாங்க விரிந்த இலக்கு அடையிறத்தில் நடைமுறை பிரச்சனைகள். நான் சொல்லுவாள் அவ்வளோ பேரும் 100% ஃபுல் டைம் பண்ணுறதில்ல, ஏதோ ஒரு மெக்கானிசம் ஈக்கணும். சோழிகளில் வாராக்கள்கிட்ட உங்களுக்கு தெரியும், அவங்க பெரிய கிரியேட்டிவான ஐடியாவோட வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நாங்கள் சொன்னால் நாங்கள் தான் செய்வோம் சொல்ல மாட்டாங்க, செஞ்சு கொள்வோம், இனோவேட்டிவாக யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் சுமக்குவோம், ஏன்னா சொல்லி போட்டு நாங்களே சுமக்குவோம் கடைசி. அப்போ சும்மிந்துடுற, அப்போ வளமையாக செஞ்சுட்டு போகிறோமே ஈத்தர். அப்போ இந்தமாரி அந்த ஐடியா உள்ளவர்கள் கூட அதனால் டிஸ்டர்ப் ஆகிறாங்க. இது ஒரு சோழிகள் மிக பிரதானமான முக்கியமான பிரச்சனை. அடுத்தது தகுதியானவர்கள் நிறுவனங்கள் இணைந்து கொள்ள ஆர்வம் காட்டாமையும் உள்வாங்கப்படாமல் ரெண்டும் பிரச்சனைக்கு. சரிதானே? திறமையான ஆட்களுக்கு விருப்பம் இல்லை செய்கிறதுக்கு. அதுக்கு பல காரணம் இருக்குது. சில நிறுவனங்கள்கிட்ட பாலிட்டிக்ஸ் இருக்குது, அது அவங்களோட இயக்கத்தை சார்ந்த, அவங்க நிறுவனத்தை சார்ந்த, அவங்களோட போக்குள்ள அப்படி பார்க்கலாம் இல்லையா? அப்போ கட்டாயம் ஒரு இன்க்ளூசிவ்னஸ் இருக்கணும். எல்லாரையும் அனுசரித்து போகிற, எல்லாரையும் உள்வாங்கின, விருந்த பார்வைகள் கொண்ட, வித்தியாசமான பார்வைகள் கொண்ட எல்லாம் சேர்க்க கொஞ்சம் யங்ஸ்டர்ஸை பெரும்பாலான நிறுவனங்கள் யங்ஸ்டர்ஸ் இல்லை, பெரும் மூத்த மனுஷர்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க டயர்ட் சும்மாவே. அப்போ எனவே அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கு நீங்கள் பார்க்க இது இப்படி நியாயமான டிஸ்ட்ரிபியூஷன், அதனால் டிஸ்ட்ரிபியூஷனும் வீக்காகி கொண்டு போதாங்க. அடுத்து இதெல்லாமல் வெளிக்காரணிகளும் மிகுது. வெளிக்காரணிகள் எக்ஸ்டர்னல் ஹேர்டில்ஸ்ன்றோம். அதிகாரம் மட்டும் நிறுவனம் என்ன சொன்னாலும் எங்களுக்கு பவர் இல்லை, எனவே பயம் மட்டும் தான் பண்ணேன். அப்படி தானே? கோல் மட்டும் தான் பண்ணேன், மெசேஜ் ஒன்று போடையில் 4 முறை பேர் சந்திக்கலும், தந்தால் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி சும்மிக்கிறேன். எனவே பவர் இல்லை. அதுதானே உண்மை. ஏன்னா அந்த வேலையை எங்கட ஒரு இதுதான், இது பவர் இல்லை, கம்ப்ளைண்ட் பண்ணவும் வேணாம். அப்போ எனவே ஆன்மீக ரீதியாக பேசித்தான் எடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, நிறுவனத்தின் பதிவுகளில் அந்த பதிவுகளில் நிறுவனத்தை பதிவு செய்யறது சிக்கல், அது முக்கியம். இந்த 2019 பேர் நான் நினைக்கிறேன் இதுக்கு ஒரு நிறுவனம் கூட பதிவு செய்யப்பட்டிருக்காதுண்ணா. ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாருக்கும் பலருக்கு இல்லை, இந்த சிலருக்கு அல்ஹம்துலில்லாஹ். சிலது வேறு மெத்தடில் போய் பதிவு செஞ்சுக்கிறேண்ணா. இதுக்கு எல்லாம் வேறு மெத்தட் தானே. நீங்கள் பைத்து ஜக்காத்துன்னு பதிவு செய்யலையே, அப்படிதான் பைத்து ஜக்காத்துன்னு பதிவு செய்யணும். நான் சொல்லுவேன் பைத்து ஜக்காத்தோ மோசம் ஜக்காத் அசோசியேஷன் பேரில் பதிவு செய்யறதுல இஷ்யூஸ் இருக்குது. சொல்கிறாங்க எப்படின்றத நான் டிஸ்கஸ் பண்ணணும். அது லோயர் மாரோட ஹெண்டில் பண்ணி தான் செய்யணும். அது ஒரு முக்கியமான இஷ்யூ. பதிவில்லாவிட்டால் அடுத்த பிரச்சனை. வேறு சில இஷ்யூஸ் இருக்குது, சில ஊர்கள் இருக்கிறது, நியாயமான இஷ்யூஸ் இருக்குது. அடுத்து நாட்டின் நிதி கொள்கைகள், ஃபைனான்சியல் இந்த பாலிசிஸில் வகுக்கிற நேரம் அது நியாயமாக தாக்கம் செலுத்தும். அடுத்தது நாட்டுடைய பொருளாதார நெருக்கடி, ஃபைனான்சியல் எக்கனாமிக் கிரைசிஸ் வருது இல்லையா? வார நேரத்துக்கு போன முறை 4 கோடி, இந்த முறை 2 கோடி. ஏன்னு பார்த்தா நாட்டுடைய நிலைமை ஆக்கிற கையில் காசு இல்லை சொல்கிறாங்க. அப்போ எங்களை ஜக்காத்தையும் பாதிக்கும் தான் என்ன சொன்னாலும்.
எல்லாரும் சொல்லுவாங்க தாரதாரன்னு கடைசி ஒன்று வருது இல்லை. காரணம் கையில் காசு இல்லை, அதாவது லிக்விடிட்டி இல்லை. லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க, திரவமாக இல்லை. சரியா? அடுத்து வளம் ஒன்று இந்த பாதுகாப்பு கெடுபிடிகள் அவ்வப்போது வந்து போகும். விசாரணைகளும் இதுகளும் ஆக்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறாங்க. இது எங்களை மீறிய சிறுபான்மை என்ற கண்ணோட்டத்தில் இப்படி சில இஷ்யூஸ்கள் எங்களுக்கு இருக்குது. இப்போ கடைசியாக என்ன செய்யலாம்? இஷ்யூஸ் தானே சொன்னது. என்ன செய்யலாம்? வினைத்திறன் மிக்க ஜகாத் நிறுவனமாக மாற்றலும் என்றால் எவ்வளோ பிரச்சனைகளையும் எப்படி சக்ஸஸாக ஹேண்டில் பண்ணலாம், அதுக்கு சில ஆலோசனைகள் மட்டும் ஆய்வின் பின்னணியில் இன்ஷால்லா உங்களோட ஆலோசனைகள் டிஸ்கஷனில் சொல்லுங்கள், பிரயோசனமாகும். 4வது ஆலோசனை வேண்டாம். முதலாவது ஜகாத் இன்ஸ்டிடியூஷன் பலமாகிக்கும். ஃபெஸ்ட் ஆகித்தாட் கலெக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு பக்கம் வைங்க, கலெக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷனில் போகிறோம். முதலாவது ஜகாத் நிறுவனம் குவாலிஃபைடான ஒரு எஃபிஷியண்ட்டான ப்ரொடக்டிவான நிறுவனம், அதுதான் ஃபெஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். அதுதான் அதுக்கு பிறகு தான் கலெக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கு நாங்கள் சில வேலையில் செய்யணும், கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய்த்து செய்யணும். முன்னோ என்ன செய்யணும்டா, விரும்பாமலோ ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 தலை வேணும். 4 தலை ஒரு ஜகாத் நிறுவனத்துக்கு குறைஞ்சபட்சம் 4 தலை வேணும். ஒன்று இஸ்லாமிய ஷரியால ஃபிக்ஹில் அட்வான்ஸ் ஃபிக்ஹ் தானே, அட்வான்ஸ் ஃபிக்ஹ் நான் சொல்ல வர விளங்கமாக நினைக்கிறேன். அதில் ஓட்டம் உள்ள ஒரு ஆள் வேணும், நல்ல குவாலிட்டியாக இஸ்லாமிய இந்த ஃபிக்ஹில் டீப்பான ஒரு ஆள். அவர் தான் அந்த திரையை கைட் பண்ணுவார், மூலாத்தரை. 2 எக்கானமி பார்வை உள்ளவர், நல்ல எக்கானமிஸ்டாக இருக்கணும் அவசியம் இல்லை, அவர் நல்ல நல்ல சமூகத்துடைய பொருளாதார நிலையை பார்ப்பார். ஊரில் கண்டிப்பாக ஒத்தரிப்பாரா? எல்லா ஊர்களையும் மீக்கிறார், அந்த ஊருடைய கெப்பாசிட்டிக்கே ஒத்தரிப்பார். எல்லாம் மீக்க மாட்டாங்க, இனங்காண்டது முக்கியம். அவர் அவருடைய பிளான் முக்கியம். அதில் அக்கௌண்டன்ட் சேர்ந்து வருவார், எக்கானமி இந்த அக்கௌண்டன்ட்லாம் வருவார். 2வது தலை. 3 சோஷியலஜி ஓட்டம் உள்ளார், அதுவும் தான் இல்லையா? ஜகாத் நடத்தும்போது சமூகவியலே ஓடுது இல்லை. ஏழை பிரச்சனை விளங்குது, ஆனாவரகண்ட பிரச்சனை, சமூக பிரச்சனை, சமூக விரோத பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், இஷ்யூஸுகள், ஃபெமிலி இஷ்யூஸுகள், வறுமையால் வரக்கூடிய கான்சிக்வன்சிஸ் ஒன்றையும் பார்க்க தெரியாத ஆட்கள். சமூகவியலே விளங்காது, அப்படியே சமூகவியல் தெரிஞ்சவர் 3வது. நல்ல குவாலிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர், மேனேஜ்மெண்ட், நல்ல ஒரு லீடர் அல்ல நல்ல ஒரு செக்ரட்டரி, டாப் லெவலில் நல்ல ஆக்டிவிஸ்ட் ஒன்று இருக்கணும். குறைஞ்சபட்சம் 4 பேர் மீக்கணும் ஒரு நிறுவனத்தை பொறுத்த வரையில், அந்த கெப்பாசிட்டி கொண்டாது. இல்லாவிட்டால் ட்ரெடிஷன் தான், அது முக்கியம். அது இல்லாவிட்டால் உள்வாங்கப்படணும், அது ஓரளவு இருந்தால் உருவாக்கப்படும். 2 விஷயம் இருக்குது. சில நேரம் இருப்பாங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் தேவை. எஸ், அந்த ட்ரைனிங் பின்னால் சொல்லி சரிதான் ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கும், இல்லாட்டி உள்வாங்கப்பட வேண்டிய. இதில் நீங்கள் மதுஹபு பிரச்சனை, இயக்க பிரச்சனை, பொலிட்டிக்கல் பிரச்சனை, அந்த இந்த பட்ச பிரச்சனை மிகுது நிறுவனத்துக்கு மத்தியில், அப்படியே மிகுது. சரியா? எல்லாம் கலந்து இல்லாமல் ஆக்கி போட்டு பொதுவாகத்தான் இதை உள்வாங்கப்பட வேண்டி. இது முக்கிய நிறுவனத்தை பலப்படுத்துகிற 4 தலைகள், குறைஞ்சபட்சம் அதுக்கு மேலதிகமாக எத்தனை பேரும் மீக்கலாம். அது அட்மினிஸ்ட்ரேட்டர் 4 பேராக இருந்தால் என்னெல்லாம் இருக்கும், அப்படிதானே? யாராக இருந்தால் ரைட். அடுத்து 2வது ஜகாத் நிர்வாகிகள் தொடர்ந்தும் பயிற்றுவிக்கப்படும். இப்படியான ஒர்க் ஷாப்ஸ் நடந்து கொண்டே இருக்கும், அப்டேட்டட் வேஷனில். தலைப்பு அதுக்கு வச்சுக்கோங்க. மன்சூர் பேசினது அந்த ஃபிக்ஹ் போகுது, நான் பேசுவது மேனேஜ்மெண்ட் போகுது, அட்மினிஸ்ட்ரேஷன் போகுது. அட்மினிஸ்ட்ரேஷன் எத்தனையோ பிரேக் டவுன் பண்ணலாம், ஃபிக்ஹையும் எத்தனையோ பிரேக் டவுன் பண்ணலாம், ஊராக பார்க்கலாம். கட்டாயம் பயிற்றுவிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். உலகத்தில் தானே உண்மை, கன்சிஸ்டன்சிக்கும் தானே ட்ரைனிங்கில். அது 2வது. 3வது முறையான நிர்வாக கட்டமைப்பே பேணவன். அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டத்துலேயும் பிரச்சனை இருக்குது. தலைவர், செக்ரட்டரி, இந்த ஒழுங்கு அதை மீக்கித்தானே, இது ஒரு மேனேஜ்மெண்டோட சம்மந்தப்பட்டது தானே, அந்த ஒழுங்கு. 4வது பெண்களது பங்களிப்பு இல்லவே இல்லை. 50% இந்த நாட்டில் முஸ்லிம் பொம்பளைகள், அவங்களும் தான் நாங்களும் தான். 51 ஆகும் சில நேரங்களில், நாங்கள் 49 ஆகும் சில நேரங்களில். அதாவது பெண்களில் எத்தனை பேர் ஜகாத் கடமையான யாருக்கு தெரியும்? எத்தனை பெண்கள் பெரிய வசதியான அகலிக்கிறாங்க? ஒரு சந்தர்ப்பம் நாங்கள் ஒரு முயற்சி எடுத்தோம், அதுக்கான இவையான செஞ்சோம். சரியா? பலரும் அந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஜகாத் கான்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. 1. 2வது உங்களுக்கு தெரியும், பெண் சமூகத்துக்கு எங்களை விட ஊரில் இருக்கிற பல பிரச்சனைகள், அடிமட்ட பிரச்சனைகள் கூட தெரியும். சில நேரம் நான் நீங்களே என்னையும் உங்களையும் விட அதனூடாக ஜகாத்து தகுதியானாக எடுத்துடலாம். அவங்கள்ட்ட சில ஆர்கனைசிங் திறமை இருக்குது. நான் சொல்ல வரல ஜகாத் நிறுவனத்தில் வந்து அவங்க இருந்து நிற்கணும்னு சொல்லி, அந்த அளவுக்கு எங்கள் சமூகம் இன்னும் அட்வான்ஸாக இல்லை. நீங்கள் மலேசியா மாநாடுகள் போனால் அவங்க தான் நடத்துறது ஜகாத் நிறுவனத்தை. இங்கே பொம்பளைக்கு ஜகாத் நிறுவனத்து வரையிலுமா இல்லை, கருத்து வேறுபாடு விஷயமே தானே. இங்கே ஃபிக்ஹ் பிரச்சனை. அதான் நாங்கள் இன்னும் இன்ஷா அல்லாஹ் அப்படியே போகிறோம் தொடர்ந்து. சரியா? ஃபிக்ஹ் பிரச்சனை உலக நாடுகளில் அவங்க தான் நிற்கிறோம். ஆமிலன்னா அவங்க நிற்க 10 பேர் நிற்பாங்க.
அவங்க தான் அக்கௌண்டன்ட். சும்மா அந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் சூப்பர் லெவலில் செய்வாங்க. ஆம்பளையோட கூட செய்வாங்க. பொம்பளை நல்லா செய்வாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன், டாக்குமெண்டேஷன், இந்த பிளானிங், அடுத்தது இன்டர்வியூஸை நடத்த சொன்னால் செய்வாங்க. எங்கள்கிட்ட அந்த பொறுமைகளை ஒப்பிட்டு தான் குறவு. நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த அமர்வில் கொஞ்சம் சில விஷயங்கள் கொஞ்சம் புதுசுமாக இருக்கும். என்ன பொறுத்தவரை ஆய்வு கண்ணோட்டத்தில் எல்லாம் மிகவும் பழைய செய்திகள் உலகளாவிய ரீதியில் பார்க்கும்போது இந்த நாட்டில் சில கொஞ்சம் பழசாக தான் புதுசாக தான் இருக்குது. சரியா? இதுகளும் கொஞ்சம் இப்போ நாங்கள் யோசிக்கலாம். இந்த ஜகாத் நிறுவனங்களில் பெண்களோட வகைப்பாகத்தை எப்படி எடுக்கலாம் யோசிங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். அவன் ரூட்லேருந்தே ஒர்க் பண்ண வைக்கலாம். சில ஒர்க்ஸ்களை கொடுக்கலாம். ஆமிரண்ட அவங்கள போர்ஷனில் ஒர்க் பண்ணலாம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. உதாரணமாக கடைசியாக நான் போனேன், ஒரு இந்த காத்தாங்குடி போன 2 வீக்கில் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா பெண்கள் விங் ஒன்று உருவாக்கிக்கிறான். சின்ன அளவு பெண்கள் விங்ஸ் ஒன்று இருக்குது. அவங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம். சரிதானே? ஒரு 4-5 பேர் கொண்டு சுமாரான அளவு அப்படி எப்படி வருகிறது. நான் அதை விட எஃபெக்டிவாக யோசிக்க வேண்டிய அந்த பகுதிக்கு அடுத்து பதிவுகள், தரவுகள், முறையான ஆய்வுகள், இது அடுத்தது இதெல்லாம் செய்கிறதுக்கு மக்கள் இது ஒரு ஜகாத் நிறுவனம் பலமாக இருக்கணும் என்றது, எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் என்றது முதலாவது எங்களோட ஆலோசனை. இதை எப்படி செய்யலாம் என்பது டிஸ்கஷனுக்கு உட்பட்ட விஷயம். ஊருக்கேற்ப வித்தியாசமாக இருக்கும். அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம் டிஸ்கஷனில். 2வது இப்போ ஜகாத்தில் கலெக்ஷன் எப்படி கூட்டுற, அதுதான் அடுத்த பிரச்சனைகளுக்கு. அதுதானே மெயின். ஜகாத்தில் லோ கலெக்ஷனை எப்படி இல்லாமலாக்கி அதை எப்படி கூட்டுற, அதுக்கு சொல்லும். அதுக்கு சில அனுபவத்திலிருந்து கொஞ்சம் அந்த மல்டிபிள் சோர்ஸஸை நாங்கள் யூஸ் பண்ண வேண்டி வர பல மெத்தட்ஸுகள் எஃபெக்டிவாக செய்ய வேண்டி. முதலாவது என்ன சொன்னாலும் சோஷியலைசேஷன் தான் ஃபஸ்ட். சரியா? ஒரு பெரிய அளவு நாங்கள் மோட்டிவேஷனுக்கு இறங்க வேண்டி வரும். அதுக்கு என்னென்ன உத்திகள் ஈக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டி வரும். நல்ல சோஷியலைசேஷன், நிறுவன ஜகாத்துடைய முக்கியத்துவத்தை ஒரு பக்கம் சொல்கிறது, அதுக்கு சில டாக்குமெண்ட்ஸை தயாரிக்கிறது, ப்ரெசன்டேஷன்களை செய்கிறது, ஹுத்துபாக்களை யூஸ் பண்ணுறது, ரேடியோ யூஸ் பண்ணுறது, டிவி யூஸ் பண்ணுறது, உலமாக்களை யூஸ் பண்ணுறது. இந்த சோஷியலைசேஷன் சொல்கிற இஸ்லாமிய ஷரியா கண்ணோட்டம் மட்டுமல்ல, எக்கனாமிக் கண்ணோட்டத்தில் பேசுகிறது, விளைவுகளை சொல்கிறது, சோஷியாலஜி கண்ணோட்டத்தில் பேசுகிறது, இதெல்லாம் அதில் வரும். அடுத்தது ஜகாத்துக்கு உட்படும் செல்வங்கள் பற்றி விரிந்த பார்வை, ஏற்கனவே சொல்லிட்டேன். அதை பற்றி விரிந்த ஒரு பார்வை இருந்தால் கட்டாயம் ஜகாத்து, ஏற்கனவே சொல்லிட்டு ப்ரொஃபஷனல் ஜகாத்து இருக்குதா இல்லையாண்டா ப்ரொஃபஷனல் ஜகாத்து இருக்குது என்ற கருத்துக்கு நாங்கள் வந்துட்டோம்டா பெரிய ஒரு ஜகாத் கலெக்ஷன் வருது. விவசாய விலை பொருட்கள் எல்லாத்துக்குமே ஜகாத் என்ற கன்செப்டுக்கு நாங்கள் டீப்பாக வந்துட்டோம்டா எல்லா விவசாய விலை பொருட்கள், தேயிலை ஆயிக்கலாம், ரப்பர் ஆயிக்கலாம், தேங்காய் ஆயிக்கலாம், எல்லாம் வரும் ஜகாத் கலெக்ஷன். இந்த கருத்து விரிவாக அங்கே கொடுப்பட வேண்டியது. அடுத்த தாக்கம் மிக்க விநியோகம், அதுதான் முக்கியம். எல்லாம் நடந்தால் அப்போ என்னதுமே சொல்லுவாங்க, 20 வருஷமாக இங்கே இயங்குறாங்க, இங்கே ஒன்றும் நடக்கலைன்னுவாங்க. எல்லாரும் இம்பேக்டை தான் பார்க்குறது. நாங்கள் எவ்வளோ வருஷம் இயங்குறேன்னு சொல்கிறோம்ல, சமூகம் சொல்கிறது தெரியுமா, இம்பேக்ட் என்ன, அது எஃபெக்டிவ்னஸ் என்ன, ரிசல்ட்ஸ் என்ன, ரிசல்ட்ஸ் ஓரியன்ட்னு பார்ப்பாங்க. எத்தனை வறுமையை ஒழிச்சிக்கிறீங்க, எத்தனை பேரை படிப்பிச்சு உருவாக்கிக்கிறீங்க, சுகாதார பற்றி எவ்வளோ எத்தனை தீர்வு வைக்கிறீங்க, இப்படி தான் இது பார்க்குறேன். எனவே அதை ஃபோக்கஸ் பண்ணி அந்த விலை விநியோகத்தை செய்ய வேண்டி வரும். அடுத்தது பணக்காரர்களை நேரடியாக ஒன்று இருக்குது, ஃபோக்கஸ் குரூப் மீட்டிங் நடத்த வேண்டியவார். உங்களுக்கு தெரியும், பள்ளிகளில் பயான் பண்ண சொன்னால் என்ன தெரியுமா செய்கிறாங்க, ஹொத்துபாவில் போய் இந்த ஹொத்துபா ஓதுவாங்க. அதில் வாராக்கள் 3/4 பேர் ஃபக்கீர். நாங்கள் ஓதுற இடத்துக்கு ஜகாத்தை கலெக்ட் பண்ணுறோம், அந்த பள்ளிக்கு வரல அவங்க ஒத்துரும். அப்போ என்ன செய்ய பண்ணால் அந்த ஆட்களை அப்பாயின்மெண்ட் வச்சு ஏதோ ஒரு வகையில் சந்திக்க வேண்டி வரும். அது இல்லாமல் நடக்காது. அடுத்த சில நேரங்களில் நாங்கள் போட்டிக்கிற வேலை திட்டங்களை நாங்கள் மட்டுமே ஜகாத் நிறுவனத்துக்கு காசு தரணும், அப்போது மட்டும்தான் நாங்கள் செய்வோம்னு சொன்னால் நடக்காது. எங்கள்கிட்ட சில எஜெண்டா ப்ரொஜெக்ட்ஸ் எழுதிக்கணும், அதை அவங்களுக்கு எஜுகேஷன் ப்ராஜெக்ட் அவங்களுக்கு காட்டினா அவங்க சொல்லுவாங்க எங்களோட ஃபண்டை நாங்கள் தருவோம்னு அவங்களோட சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி செய்ய வேண்டி வரும். எல்லாமே இங்கே வந்து அங்கே போகணும்னு அப்படி பெரிய பணக்காரர்கள் பல போது விரும்ப வேண்டாம். அவங்க அந்த சைக்காலஜி தெரிஞ்சாலும் தெரியும். அவங்க பல காரணங்களை அவங்கள்ட்ட சில காசுக்கு பெரிய காசு அவங்களுக்கு ப்ரொஜெக்டை காட்டணும். ப்ரொஜெக்டை ரிசர்ச்சின் அடிப்படையில் ஜகாத் கமிட்டி போட்டிப்பாங்க. பெரிய ரிசர்ச் இவங்களுக்கு எஜுகேஷனுக்கு கிட்டத்தட்ட 20 மில்லியன் தேவைப்படுது செய்கிறதுக்கு. அந்த ரிசர்ச்சை கொண்டு போய் நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க சொல்லுவாங்க நான் 100% பாரம் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. சரி சொல்லுவாங்க. அப்படி சொல்லிங்க. அண்மையில் கூட அப்படி தானே, அண்மையில் கூட ஒரு இடத்துல நடந்துச்சு, காட்டப்பட்ட போது உடனே விடப்பட்ட நான் 100% எஜுகேஷனை போட் பண்ணி சொன்னாங்க. ஓகே முடிச்சு டன். அப்போ இப்படி நாங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக எல்லாம் இங்கே தரணும், நாங்கள் செய்யணுன்றதை விட அவங்களும் அவங்களும் நாங்களும் சேர்ந்து பங்களிப்பு செய்கிற ஒரு பங்களிப்பு வரும். அடுத்து அது தனியாக வளமும் ஜக்காத்தை நெறிப்படுத்தவும் போகணும். நாங்கள் எங்களுக்கு ஒரு நாள் 100% ஜக்காத்தை இங்கே தாங்கன்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஜக்காத்தை கொடுத்து கூட தான் நினைப்பாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், ஜக்காத் நிறுவனம் செய்யணும், அவங்களுக்கு கொஞ்சம் நெறிப்படுத்தும். நீங்கள் இப்படி கொடுங்க, இந்த ஒழுங்குல கொடுங்க, சும்மா வச்சுக்கொண்டு மிஸ்கிங்களை கூட்டுருப்பாங்க. கொடுத்து நோம்பு காலம் பெகர்ஸர் கொடுப்பாங்க, பெகர்ஸ் பெருங்கூட்டம் ஒன்று வச்சுக்கொண்டு 100 ரூபா கொடுக்குற இப்படி ஜக்காத்தில் கொடுக்குறாங்க. நல்லா குறைஞ்சிட்டு இன்னும் இருக்குது அந்த கல்ச்சர்.
அப்போ அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு பெரிய தேவை இது. அடுத்த நம்பகத்தன்மை, அடுத்த டிரான்ஸ்பேரன்சி, இதெல்லாம் சேகரிப்பில் கவனத்தை கொள்ள வேண்டிய விஷயம். நுகர்வு மையப்படுத்த விநியோகத்தை முறைப்படுத்தும். 2 வகையான டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஒன்று கன்சம்ஷன், 2வது ஸ்கில் பேஸ். நாங்கள் மொத்தமாக நுகர்வு மையப்பட்ட டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாமல் இல்லாது கட்டாயம் ஈக்கும். கட்டாயம் ஈக்கும். உணவு கொடுக்க வேண்டியவர்கள் இருப்பாங்க, வீடு கட்டக்கூடியவர்கள் இருப்பாங்க. ஆனால் அதையும் நாங்கள் சிஸ்டமைஸ் பண்ண வேண்டும். ஆனால் அதை விட திறன் விருத்தி மற்றும் நிலை பேரான முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் விநியோகத்துக்கு ஸ்கில்ஸ் ஓரியன்ட் டிஸ்பர்ஸ்மெண்ட்டுக்கு போகும். சரியா? பாருங்கள், இமாம் நவவி ரஹ்மத்துல்லா ரௌதத்து தாலிபி என்ற புக்கில் நான் ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டில் ஷாஃபி மதஹபை சேர்ந்த பெரிய இமாம், உங்களுக்கு தெரியும். அவர் அந்த நேரமே எழுதினார் மைக்ரோ ஃபைனான்ஸை பற்றி. இந்த பாராட்டி சொல்லுவாங்க, மைக்ரோ ஃபைனான்ஸை தெரியும் உங்களுக்கு. அந்த ஆக்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி சின்ன சின்ன கை தொழில்களை அதை எப்படித்தான் எழுதிக்கிறார், மிச்சம் அற்புதமாக தான் நீங்கள் பார்க்குறனார். அது எப்படித்தான் எழுதினாரோ தெரியா. இன்றைக்கு எக்கானமிஸ்டெல்லாம் அந்த அப்படி பாராட்டுறாங்க. என்ன சொல்கிறாருன்னு, அவர் ஜகாத்தை விநியோகிக்கிற நேரம் நீங்கள் ஆக்கள் ஸ்கில்ஸை பாருங்கள். அப்படியே சொல்கிறாரு, ஒருத்தர் காப்பாற்றுறாங்க, அவருடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறமா ஏதாவது ட்ரைனிங் கொடுக்கணுமான்னா ட்ரைனிங்கு கொடுங்க ஜகாத், அல்லது ட்ரெயின் பண்ணி கொடுங்க, அல்லது ட்ரெயின் பண்ணப்பட்ட ஆளாக இருந்து அவருக்குரிய எக்யூப்மெண்ட்ஸை கொடுங்க. சரியா? இந்த விஷயம் இப்படி ஒவ்வொன்றா சொல்கிறார். இவர் திருகம் அவருக்கு கொடுங்க, இவர் ஒரு திருகம் அவருக்கு கொடுங்க, இப்படி பிரிக்கிற. இப்போ எலக்கேஷன் பண்ணும்போது அப்படி கொடுக்காம கேள்வி கேட்குறாங்களே, இப்படி பிரிக்கணுமா அப்படி பிரிக்கணுமா, வருஷத்துக்கு வச்சு பங்குடைய இல்லமாண்டு. அந்த நேரமே இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆட்களை பார்த்து எங்களோட எலக்கேஷன் என்ன செய்யலாம், டிஃப்ரெண்ட் லெவலில் ஒதுக்கலாம், திறமைகளுக்கு ஒதுக்கலாம், சாமனுக்கு ஒதுக்கலாம் என்று சொல்லி ஸ்கில்ஸை ஓரியன்ட் பண்ணி கருத்துக்களை முன் வச்சு. அது இந்த நவீன காலத்தில் நல்லாவே வளர்ந்துட்டு. உதாரணம் அதெல்லாம் ஜக்காத்துடைய விநியோகத்தில் பெரிய அளவு பங்களிப்பு செய்யும். அடுத்தது, அண்டிய பிரதேசத்தில் ஜக்காத் நிறுவனங்களோடு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும். குறைஞ்சபட்சம் சேர்ந்து எங்காட்டி பிரச்சனை கோஆர்டினேஷன் ஆகிக்கணும். குறைஞ்சபட்சம் ஊர்களுக்கு பக்கத்தில் இருக்க நிறுவனங்களுக்கு தானே, அதனால் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணாட்டியும் ஒரு கோஆர்டினேஷனாக ஆகிக்கணும். அது சமூக ஒற்றுமை மற்றும் மத நல்லிணக்கத்து ஜக்காத்தின் வகைப்பாகும். ஜக்காத் பயனாளிகளை பயிற்றுவிக்கும். அடுத்த பிரச்சனை, ஜக்காத்தை கொடுத்துட்டு எல்லாம் திருட்டு போய்த்துருவாங்க. ஜக்காத்தை பெறுவாங்க, பள்ளிவாசலுக்கே வரமாட்டாங்க. ஜக்காத்தை பெறுவாங்க, வீடு தான் கட்டி கொடுத்துக்கும், அவங்களுக்கு ஆன்மீக ரீதியாக எந்த வகையும் இல்லை. கட்டாயம் ஜக்காத் நிறுவனம் ஒரு முக்கியமான பணிகள் உண்டோ, ஜக்காத்து பெறுநர்களை ஏதோ ஒரு மெத்தடில் ட்ரெயின் பண்ணுவோம். அதுக்கான ஒரு சிஸ்டம் இல்லை. அதுக்கான பயான் நிகழ்ச்சிகளோ அதுக்கான ட்ரைனிங்கோ ஆன்மீக நிகழ்ச்சிகளோ எடுத்தால் போய்த்தார். அவர் எங்கேயும் இல்லை, யாரும் இல்லை. அப்போ இஸ்லாத்தில் வச்சுக்கொள்வோம் அவரை ஆன்மீக ரீதியாக. கட்டாயம் அதுக்கு பின்னரான ஒரு வேலை திட்டம் அவசியம். அடுத்த, தேசத்தின் பொருளாதார விருத்தியை ஜக்காத்தின் வாய்ப்பாகும். அது பெரிய இன்னொரு விஷயம். கடைசியாக நான் உங்களுக்கு சொன்னேன், இதோட முடியுது. நான் உங்களுக்கு சொன்ன ஃபஸ்ட்டுக்கு ஜக்காத்து இலக்குகள் 8-10 சொன்னது தானே. ஜக்காத் நிறுவனங்களின் அடைவு மட்டத்தை தொடர்ந்து மதிப்பீடு செய்யணும். கடைசியாக எங்கள்கிட்ட ஒரு ஃபோம் இருக்கணும், எவல்யூவேஷன் ஃபோம் உண்டு. வருஷத்தில் கடைசிக்கு எவல்யூவேஷன் ஃபோம் உண்டு. அந்தந்த நிறுவனங்களுக்கு இப்போ நாங்கள் யோசித்தோம், இந்த முறையை தயாரித்து தரத்தான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை நாங்கள் யோசிப்போம். அந்த எவல்யூவேஷன் ஃபோமில் அடைவு மட்டத்தை கிரிட்டிசைஸ் பண்ணி கொஸ்டின் பண்ணி சில கொஸ்டின் திருப்பி அடைஞ்சிக்கிறத பார்ப்போம், எவல்யூவேட் பண்ண எத்தனை பெர்சன்டேஜ். அப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு போயிடும். அப்போ தான் சொல்லு நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் 10% அடைஞ்சிக்கிறோம், 5% அடைஞ்சிக்கிறோம் தான் செய்வோம். 3 நபரும் இருக்கணும். அதில் இல்லை நாங்கள் இந்த பயஸ்ட், நாங்கள் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிறேன், நாங்கள் அப்படி தானே, நாங்கள் தான் எல்லாம் செஞ்சுக்கிறோம். இப்படி அப்படி இல்லை, ஒரு 3ஆவது ப்ரொஃபஷனல் குரூப் ஒன்று கொஞ்சம் கொடுத்து கைட் பண்ணிருந்தா அது நல்லா வரும். அடுத்த கட்டம் எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இன்னும் இந்த நாட்டில் அப்படி ஒரு எவல்யூவேஷன் உண்டு. எந்த நிறுவனத்திலே இல்லா நிலை வண்டிக்கு இன்ஷா எதிர்காலத்தில் அதை எங்களுக்கு தொடரலாம். ஹைரன். சரியாக 12 மணி ஆகிட்டுது, தரப்பட்ட நேரமும் நிறைவுக்கு வந்து இது. ஜஸாக்குமுல்லாஹ். இந்த விஷயங்கள் தான் உங்களோட நிறுவனம் சார்ந்து முகாமைத்துவம் சார்ந்து உங்களோட ஒருவனாக இருந்து நான் ஒரு ஆசிரியர் சார்ந்தவர்கள் இருந்து டிஸ்கஸ் பண்ண கிடைச்சிது. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இப்போ தற்போது உங்களுக்கு அந்த ஃபார்ம்ஸை கொடுக்கு தானே, ஃபார்ம்ஸுகள் வழங்கப்படும், அதற்குரிய வேலைகளை செய்யலாம். ஜஸாக்குமுல்லாஹ்.